என்றுமே என்றுமே என்றென்றுமே விலகாது பிரியாது உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. நீர் போதும் எப்போதும் என் வாழ்விலே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களா பெரியவங்களா டீச்சர்ஸா வாலண்டியர்ஸாக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். ஆனால் என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வானங்களை அது எல்லாத்தையுமே இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரை அதால் அடக்க முடியாது. ஆனால் என்ன ஆசைப்படுறாருன்னா நம்ம இருதயத்தில் வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம்லேயே ஆண்டவர்கிட்ட சொல்லாமல், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கணும், உங்களுடைய மேகம் உம்முடைய மகிமை உம்முடைய பிரசன்னம் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்கிற ஃபீல் நாங்கள் ஃபுல்லாக இன்றைக்கி நாங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை மட்டும், அதுவும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மட்டும் பாடலாம். எல்லா குழந்தைங்களும் கண்ணை மூடி முட்டிங்கால் போட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே வானாதி வானங்கள் கொள்ளாதவர் தான் நீங்கள், ஆனால் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எங்கள் கூட வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயான்னு நம்ம சொல்லும்போது துதி கன மகிமை எல்லாம் உமக்குன்னு அர்த்தம். ஆனால் அல்லேலூயான்னு கை தூக்கி சொல்லும்போது, ஆண்டவரே நான் இங்கே இருக்கேன் என்னை பாருங்கன்னு சொல்கிற மாதிரி. ஸோ ஆண்டவர்கிட்ட சொல்லாமல், ஆண்டவரே ஹாய் ஆண்டவரே நான் இந்த இடத்துல இருக்கேன் நீங்கள் என்ன பாருங்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட ஸ்டார்டிங் அப்படி பண்ணிடலாமா? எல்லாம் முழங்கால் படிட்டு, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 ஆமாம் ஆண்டவரே, இந்த நாள் தொடக்கத்தில் ராஜா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் இவ்வளோ பெரியவராக இருந்தும் சிறியவராகி எங்களிடம் எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க, எங்களோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்பா. நாங்கள் அதை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவை போல நாங்கள் வாழ, இயேசுவை போல நாங்கள் மாற ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு ஒளியாய் ஆண்டவரே ஜீவ பாதை காட்டுகிறவர்களாய் எங்களை கர்த்தர் இந்த நாளில் மாற்றுவீராக. நாங்கள் கற்றுக்கொண்டதோ இல்லை நாங்கள் இனிமேல் கேட்க போகிற எந்த விஷயங்களும் ஆண்டவரே மறந்து போகாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றையும் கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் நாங்கள். என்ன பேர்? கேர்ள்ஸுக்கு ஃபேண்டா, பசங்களுக்கு
வராண்டா இல்லைடா, மிராண்டா. ஓகே, வெளியில தான் வராண்டா இருக்குது. நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நம்ம போய் விளையாடலாம். ஓகே சரியா தங்கங்களா? இன்னைக்கு பக்கத்தில் நேற்றுக்கு வந்தவங்களாம் இருக்காங்களான்னு பாருங்க. இருக்காங்களா? இருக்காங்களா? டே நீ அங்கே தானடா உட்காந்துருந்த. டே ஃபேண்டா கிட்ட இருக்கடா, மிராண்டா கிட்ட போடா. ஓகே சரி, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள்லாம் ரொம்ப அப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கிறனால உள்ளே வரும்போதே நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டே உள்ளே வந்தாங்களாம். அதனால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு முதல்ல நேற்றுக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா பாட்டி ஒரு தடவை பாடிடலாமா? ஓகே, கால் நீட்டி உட்காந்துருக்கிற தாத்தா பாட்டிஸ் எல்லாருமே என்ன பண்ணலாம்? சாஞ்சு உட்காந்துருக்கிற 50 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்? அப்படியே உள்ள சின்ன பிள்ளைங்களா மாறிடலாம். ஓகேவா? இன்னைக்கு என்ன சொல்ல எந்திரிப்பீங்க? மொபைல் ஆன், மொபைல் ஆஃப், வீடியோ ஆஃபா? வீடியோ ஆன், வீடியோ ஆஃப்னா சரி ஓகே. செடி கொடி எல்லாம் ஓவர் டைம் பண்ணிடலாம். செல்ஃபி குல்ஃபி. நேற்றுக்கு என்னது? வீடியோ ஆன், வீடியோ ஆஃபா? இன்றைக்கி நம்ம என்ன பேருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு கற்றுக்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் பண்ணலாம். 6 அக்காமார்கள கொஞ்சம் மேலே வாங்க. ஓகே, செடி செடினா எந்திரிச்சிட்டாங்க அவரு. கொடி கொடி ஏன் அப்படியே உள்டாவா பண்ணுறீங்க? செடினா என்ன பண்ணியிருக்கணும்? உட்காந்துருக்கணும். கொடினா பிடிச்சி எழுந்திரிக்கணும். ஓகே, செடி செடி கொடி. ஓகே, செல்ஃபி. சூப்பரா, கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. குல்ஃபி. நேற்றுக்கு இன்னொன்று சொன்னல, ஏசு எனக்காக பிறந்தார் சொல்லிட்டு செய்யணும். ஏசு எனக்காக பிறந்தார் அப்படின்னு என்ன பண்ணோம்? ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து ஜம்ப் பண்ணி நிற்கணும். ஓகே, ஏசு எனக்காக மரித்தார்னா உட்காரணும். உயிர் தெழுந்தார்னா இன்றும் என்னோடு இருக்கிறாருன்னா இப்படி பண்ணோம். ஓகே, ஏசு எனக்காக பிறந்தார். ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து ஜம்ப் பண்ணோம். சூப்பர். ஏசு எனக்காக மரித்தார், உட்காரணும். சூப்பர். ஏசு உயிர் தெழுந்தார், எனக்காக உயிர் தெழுந்தார். ஓகே, இன்றும் என்னோடு வாழ்கிறார். ஓகேவா? என்னோடு இயேசு நான் பயப்பட மாட்டேன். என்னோடு இயேசு நான் தளர மாட்டேன். தட்டி பாடுவேன், ஆடுவேன், தினமும் இயேசுவோடு வாழ்வேன். சந்தோஷம் நிறையும், சந்தோஷம் நிறையும். சந்தோஷம் நிறையும். காலை சூரியன் எழும்பும் நேரம் என் இதயம் பாடும் நன்றி கீதம். என் பாதை முழுவதும் ஒளி தருவார். என்னோடு இயேசு என் நல்ல நண்பர். என்னோடு இயேசு நான் பயப்பட மாட்டேன். என்னோடு இயேசு நான் தளர மாட்டேன். கட்டி பாடுவேன், ஆடுவேன், தினமும் இயேசுவோடு வாழ்வேன். சந்தோஷம் நிறையும். உயர்ந்து பாடுவேன், உயர்ந்து பாடுவேன், மகிழ்ந்து ஆடுவேன், மகிழ்ந்து ஆடுவேன். இதயம் முழுவதும் இயேசுவை துதிப்பேன். என்னோடு இயேசு நான் பயப்பட மாட்டேன். என்னோடு இயேசு நான் தளர மாட்டேன். கட்டி பாடுவேன், ஆடுவேன், தினமும் இயேசுவோடு வாழ்வேன். சந்தோஷம் நிறையும். Be like Jesus, yes I will. Love like Jesus, every day still. Walk his way and shine so bright. Be like Jesus, be his light. Jesus is so kind and good, helps us do the things we should. He forgives and loves us all, so we'll answer when he calls. Be like Jesus, yes I will. Love like Jesus.
His light. Clap your hands, stomp your feet, turn around to the beat, jump up high and shout it loud. I love Jesus, strong and proud. Be like Jesus, yes I will. Love like Jesus, every day still. Sing it loud, let all hearts hear. Be like Jesus, He is near. அன்பு அன்பு இயேசு அன்பு, சத்தமா பாடிட்டே பண்ணலாம். அதுதான் நம்ம வாழ்வு நண்பு. கை நீட்டு அன்பை கொடு, இயேசு போல வாழ்ந்து விடு. சண்டை இல்லை, கோபம் இல்லை, அன்பு சத்தமா. உள்ளம் தோல்வி இல்லை. மன்னித்து நேசி, நன்மை செய், இயேசு வழியில் தினமும் செல். வீழ்ந்தவரை தூக்கி நிறுத்து, தனியாக இருப்போர் கை கொடுத்து. சின்ன அன்பு பெரிய ஒளி, இயேசு அன்பு உலகம் முழுது. அன்பு செய், அன்பு செய், நன்மை செய், நன்மை செய். இயேசு போல வாழ்ந்து காட்டு. அன்பு அன்பு இயேசு அன்பு, அதுதான் நம்ம வாழ்வு நண்பு. கை நீட்டு அன்பை கொடு, இயேசு போல வாழ்ந்து விடு. இயேசு போல ஒளிர்வோம், ஒளிர்வோம், அவர் அன்பை காட்டி ஒளிர்வோம். நல்ல செயலில், நல்வார்த்தையில் இயேசு போல ஒளிர்வோம். அன்பு காட்டும் இதயம் கொண்டு, ஆறுதல் சொல்லும் வார்த்தை கொண்டு, உலகம் பார்க்கும் வாழ்வு கொண்டு, இயேசு போல ஒளிர்வோம். மன்னிப்பு கொண்டு ஒளிர்வோம், உதவி செய்து ஒளிர்வோம். சத்தியத்தில் நடந்து நாமும் இயேசு போல ஒளிர்வோம். இயேசு போல ஒளிர்வோம், ஒளிர்வோம், அவர் அன்பை காட்டி ஒளிர்வோம். உலகம் எல்லாம் காணும்படி இயேசு போல ஒளிர்வோம். சூப்பர். ஜெபி ஜெபி, இயேசுவை போல ஜெபிப்போம். வேதாகம வீரர் போலவே விசுவாசமாய் ஜெபிப்போம். தானியேல் ஜெபித்தார் தினம் தினம், தினம் தினம். தாவீது ஜெபித்தார் பாடலுடன், பாடலுடன். எஸ்தர் ஜெபித்தாள் தைரியமாய், தைரியமாய். இயேசு ஜெபித்தார் நமக்காகவே. ஜெபிப்போம், 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 ஜெபிப்போம். யோனா ஜெபித்தார் நீரினுள்ளே, நீரினுள்ளே. பவுலும் சீலாவும் சிறையில் ஜெபம், சிறையில் ஜெபம். பேதுரு ஜெபித்தார், அதிசயம் வந்தது, அதிசயம் வந்தது. நாமும் இன்று ஜெபிப்போம். தானியேல் போல முழங்காலில், தாவீது போல கைத்தட்டி, பவுல் போல பாடுவோம். இயேசு போல ஜெபிப்போம், ஜெபிப்போம். காலையில் ஜெபம், ஜெபம், மாலையில் ஜெபம், ஜெபம். எந்நேரமும் ஜெபம், ஜெபம். வேதாகம வீரர் போல ஜெபிப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாம் சத்தமா ஒரு கிளாப் பண்ணிடலாமா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர். யாரெல்லாம் உண்மையா ப்ரே பண்ணா சொல்லுங்க பாப்போம். நீ காலையில ப்ரே பண்ணிட்டு வந்தேன் ஆண்டி. நிஜமா நேத்து நான் சொன்ன மாதிரியே பக்கத்துல ஏஞ்சல்ஸ்லாம் நிக்கிறாங்க, கொட்டிடுவாங்க, கொட்டு கொட்டு. போய் சொல்லாதடா. நிஜமா ஜோ பண்ணிட்டு வந்தவங்களா? இங்கேயும் தூக்கலாமே.
வெரி குட், சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா? ஆமா, எதுக்கு விபிஎஸ் ஆண்டு நடத்த சொன்னாரு? விபிஎஸ்ல சொல்லி கொடுக்குற காரியங்களை வீட்டில் என்ன பண்ணணும்? கண்டினியூ பண்ணணும், செய்யணும். அதுக்காக தான் ஏசப்பா நம்மளுக்கு இந்த சான்ஸை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பிள்ளைங்களுக்கு இல்லை நம்மளை எவ்வளோ ஸ்பெஷலாக ஆண்டு நினச்சிருந்தாருன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் உண்மையை சொன்னனால கிருபா ஆண்டி எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. வாங்கிக்கலாமா? அது ஃபாரின்லேருந்து இப்போ தான் இறக்குமதி ஆயிருக்கு. அப்படி தானே சிஸ்டர்? ஆமாம், அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே கொடுக்கணுமா. அதனால் எல்லாரும் வந்து ஸ்வீட் எடுத்துட்டு பிரிஸ்கா தூங்கக்கூடாது, சரியா? தாத்தா பாட்டி ஆகக்கூடாது, ஓகேவா? ஆமாம். இன்னைக்கு யாரும் கொஷின் மார்க் மாதிரி அப்புறம் என்னது ஆச்சரியக்குறி மேலே எந்திரிக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. மிராண்டா ஃபேண்டா அப்படின்னா டபக்குன்னு உட்காரணும், ஃபாஸ்ட்டாக எந்திரிக்கணும், ஓகேவா? டீலா? வெரி குட், ஃபாஸ்ட்டாக கொடுங்க பார்ப்போம். கொடுத்துருங்க. அப்படியே வாங்கிக்கிட்டே மோட்டோ சொல்லுங்க பார்ப்போம். நம்ம விபிஎஸ் மோட்டோ சத்தமா. பவர் டு பவர், ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். ஆக்ஷனோட ஆன்டிக் மைக்கு பேப்பர்லாம் வச்சிருக்கனால நான் அப்படி எனக்கு வேணாம். ஓகே, தேங்க்யூ. எல்லாம் வச்சிருக்கனால ஆக்ஷன் பண்ணல. நீங்கள் ஆக்ஷன் பண்ணி சொல்லுங்க. பவர் டு பவர், ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த், ஃபெய்த் டு ஃபெய்த், லவ் டு லவ், அப்புறம் என்ன? க்ளோரி டு க்ளோரி. வெரி குட், ஞாபகம் வச்சிருக்கீங்க. இன்னொருக்க சொல்லிடலாமா? பவர் டு பவர், strength to strength, faith to faith, love to love, glory to glory. இந்த சத்தம் பத்தாது, சொல்லுங்க. இந்த சத்தம் பத்தாது. glory to glory, glory to glory, glory to Jesus. ஓகே, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொன்னீங்களாக்கா? எனக்கு ஆதிலே ஒழுகலையே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் சொல்லுங்க பாப்போம். இயேசு கிறிஸ்து உனக்காக, எனக்காக, நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மீண்டும் திரும்ப வருவார். உன்னையும் என்னையும் அழைத்து செல்ல காத்திரு, விழித்திரு, ஜெபித்திடு. அவரோடு கூட பறந்து செல்ல. பறந்து போறவங்கள ஒரு கிளாப் பண்ணிருங்க. சூப்பர். வாயில முட்டாய் வச்சுட்டு முழுங்கிடாதீங்க பேசிக்கிட்டே. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். நேற்று என்ன கிளாப் பார்த்தோம்? நேற்று என்ன அல்லேலூயா பார்த்தோம்? கிரிக்கெட் அல்லேலூயா போட்டுடலாமா? ஓகேவா? ரெடியா? பால் எடுத்துக்கோங்க. பவுலிங் போட்டுடலாமா? ரெடி? ஹா லே லூ யா. ஹalleluya. ஹா லே அப்புறம் என்ன? லூ யா. ஹalleluya. ஓகே, சூப்பர். பொண்ணுங்களுக்குலாம் என்ன பார்த்தோம்? பட்டர்ஃப்ளை. சொல்லுங்க. ஹா லே லூ யா. ஹalleluya. நூறுக்க செய்யுங்க, அழகா செய்யுங்க குட்டி தங்கங்களாம். ஹா லே லூ யா. ஹalleluya. வெரி குட். இன்னைக்கு ஒரு ஹalleluya பார்த்துடலாமா? பாய்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? யாருக்கு கராத்தே பிடிக்கும்? பக்கத்தில் குத்திடாதீங்கடா சொன்ன உடனே. கராத்தே யாருக்கு பிடிக்கும்? யாருக்கு? பிளாக் பெல்ட்டா? எல்லோ பெல்ட். அங்கே வா, செய் பார்ப்பாங்க. வா 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 வா. என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம். தெரிய மாட்டேன். ஏங்க என்ன என்ன கற்றுக்கிட்டீங்க? தள்ளிக்கிட்டு நின்றுக்கலாம்ப்பா. பாப்பா உயிர் முக்கியம். ஐயோ, நிஜமாவே செய்கிறேன்டா. சத்தம்லாம் போடுவீங்களே. ஆமாம். ம் 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 அப்படியே ஒரு குத்து குத்து நேரா. அந்த அக்காவை அப்படி குத்திருக்கலாம்ல. சூப்பர். வாவ். யா, சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணுங்க. அம்மாடி, செம செம. ஒரு gift கொடுத்துடலாம் அண்ணனுக்கு. அண்ணா என்ன படிக்கிறீங்க?
9th கொடுத்துருங்க கிஃப்ட் கொடுத்துருங்க. யார் இங்கே வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் கிஃப்ட். வெரி குட், சூப்பர். காட் பிளஸ் யூ. இது சூப்பராக பண்ணான்ல, ஒரு நல்ல கிளாப் பண்ணலாமா? செம 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 செம. ஓகே, ஸோ அந்த கராத்தே எங்களுக்கு நீ பண்ண அளவுக்குலாம் தெரியாது, எங்களுக்கு குட்டியாக தான் தெரியும். ஓகேவா? செஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணுமா தங்கம்? ஹா லே லூ யா ஹalleluya. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? ஓகே, ஹா லே லூ. பக்கத்தில் இருக்கவங்க நான் ஒரு பஞ்ச் பண்ணிடலாமா? யா ஹalleluya. சூப்பர் 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 சூப்பர். அப்புறம் பொம்பளை பிள்ளைங்களாம் கோச்சுக்குவாங்கல்ல, குட்டீஸ் தங்கங்களாம் இல்லை? நீங்கள் என்ன பாய்ஸ்க்கே சொல்லி கொடுக்குறீங்க, அப்படி தானே தங்கங்களா? அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம்? ஆமாவா? அவங்களுக்கு என்ன ஹalleluya சொல்லி தரலான்னா பரதநாட்டியம். யார் பிடிக்கும்? யார் ஆடுவா? எல்லாரும் ஆடுவீங்களா? வாவ், சூப்பர் 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 சூப்பர். யார் ஆட தெரியும் நல்லா பரதநாட்டியம்? தேபோரா ஜீவிதாச்சு ஆண்டி ஆடுவாங்களா? வெரி குட். சரி, ரெடி ரெடி ரெடி. அமைதியாக இருக்கணும். மிராண்டாலாம் அமைதியாக இருங்க. சத்யன் நேரம் நேரம் நேரம். ஹா லே லூ யா ஹalleluya. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஹா லே லூ. பரதநாட்டியமா செய்ய, அழகா செய். இப்படி தெரியாதா? இப்படி இப்படி இருக்குல்ல, இப்படி வச்சுக்கிறோம். சரியா? ஹா லே லூ யா ஹalleluya. நல்லா இருக்கா? என்ன நீங்க செய்ய மாட்டீங்க? அவங்க மட்டும் தான் செய்வாங்களா? எங்க பாய்ஸ் செய்யுங்க பாப்போம். மிராண்டால செய்யுங்க. என்னடா இப்படி கையை எடுத்து இப்படி வைக்கிறதானடா? இல்லை சேர்ந்து காலை சேர்த்து பண்ணுங்க. லே அப்படி பரவாயில்லடா, தூக்கு, பிரச்சனையே இல்லை. லே லூ யா ஹalleluya. எப்படி சார் இதுமா ஜி இங்கே வர? ஹalleluya ஹalleluya. போங்க டாக்டர். சூப்பர் சூப்பர். ஒரு கிளாப் பண்ணிடலாமா? அழகா 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 அழகா. ஓகே, அடுத்து வந்து என்ன நிறைய கற்றுக்கிட்டோம்ல இல்லை 3 days. ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ் சொல்லிடலாமா? ஹெட் எங்கே இருக்கு எல்லாருக்கும்? ரெடி ரெடி ரெடி. ஹெட் ஷோல்டர் நீஸ். டோஸ் எங்கே இருக்கு? நாங்கள் தான் வயசானவங்க, குனிய முடியாது. குனிங்க. டோஸ். வெரி குட். ஓகே, இதுதான் பாட்டு. ஹெட் அண்ட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ் ஆல் ஃபார் ஜீசஸ். ஓகேவா? பாடிடலாமா? ஹெட் அண்ட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ் நீஸ் அண்ட் டோஸ் நீஸ் அண்ட் டோஸ். வீட்டில் வேலை செய்யாதவங்கலாம் இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப குறைச்சிடலாம். கரெக்டா? ஆமாம், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க டெய்லி. ஓகேவா? பண்ணிடலாமா? Head and shoulder, knees and toes, knees and toes, knees and toes. Head and shoulder, knees and toes, all for Jesus. Head and shoulder, knees and toes, knees and toes. நானே குனிறேன். Knees and toes. Head and shoulder, இங்க டோஸா. Knees and toes, knees and toes. Head and shoulder, knees and toes, all for Jesus. இப்போ சைக்கிள். Head and shoulder, knees and toes, knees and toes, knees and toes. Head and shoulder, knees and toes, all for Jesus. Bike. Head and shoulder, knees and toes, knees and toes, knees and toes. Head and அடுத்து aeroplane. Head and shoulder, knees and toes, knees and toes, knees and toes. Head and shoulder, knees and toes, all for Jesus. Pray like Jesus. இன்னைக்கு என்ன தலைப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் நேரம் உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. ஓகே, நீங்கள் கோயம்புத்தூரில் தானே இருக்கீங்க எல்லாருமே? கோயம்புத்தூர் தான்? இல்லை யாராவது ஆஃப்ரிக்கா, அமெரிக்கா, லண்டன்லேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? யாருமே இல்லையா? ஃப்ளைட் இப்போ தான் லேண்ட் ஆகி கொஞ்சம் லேட்டாக வந்தவங்கலாம் அப்படி தான் தோணுது பார்த்தா. இப்போ என்னென்னா, அமைதியாக இருங்க. நீங்கள் வந்திருப்பீங்கல்ல, வரும்போது யாரெல்லாம் சிக்னல் பார்த்தா? டெய்லி பார்க்குறவங்களாம் எல்லோரும் பார்த்தீங்களா சிக்னல்? ஏன் அங்கே நிற்கிறாங்க? டிராஃபிக்கை கரெக்ட் பண்ண, அப்படி தானே? என்னென்ன லைட்ஸ் இருக்கும்? இப்படி தான் இருக்குமா? கரெக்டா? அக்கா பண்ணது கரெக்டா? கரெக்டாக பண்ணியிருக்காங்களா? ரெட்டு, எல்லோ, க்ரீன். ஓகே,
ஸோ அங்கே வந்தோடனே அங்கே ஒரு அங்கிள் நிற்பாங்கல்ல, நின்றுட்டு என்ன சொல்லுவாங்க? வெயிட் பண்ணுங்க. ரெட் சிக்னல் போட்டால் என்ன சொல்லுவாங்க? ஸ்டாப், நில்லுங்க. நின்று என்ன பண்ணுவாங்க? அப்போ தான் அந்த சிக்னல் இருக்கும்போது தான் எல்லாரும் பல காரியங்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவீங்க? அங்கிளை பார்க்கக்கூடாது, என்னை பார்க்கணும். என்ன பண்ணுவீங்க? யோசிப்பாங்கல்ல. வீட்டில் வந்து பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அந்த அம்மா அது வாங்கிட்டு வர சொல்லிச்சு. ஐயோ, நம்மளாம் என்ன யோசிப்போம்? வீட்டில் போய் அம்மாட்ட போய் சாக்லேட் வாங்கணும், ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்கிரீமை நம்ம தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ணும், நிறைய யோசிப்போம்ல. அந்த இடத்துல நின்று சிக்னல் வந்து நம்மளை வந்து ஒரு அலாட் பண்ணுறதுக்கு, ஒரு நம்மளை வந்து நிதானிக்கிறதுக்கு, நம்மளுடைய காரியத்தை யோசிக்கிறதுக்கான ஒரு சின்ன இடம் நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நிற்கணும். அடுத்து வந்து எல்லோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரெடி ஆவீங்க, அப்படி தானே? போகிறதுக்கு ரெடி ஆவீங்க. தேர்டு க்ரீன் வந்தோடனே சொல்லணும், முதல்ல யார் ஓடுறது? அப்படி தானே எல்லாம் ஓடுவாங்க அடிச்சுக்கிட்டு, அப்படி தானே? ஆஹாஹா, வெரி குட், சூப்பர், வெரி குட். ஸோ இது நம்ம பைபிள் ரிலேட்டடாக 3 காரியங்களை ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லி தர போகிறாங்க, யோசிக்க சொல்கிறாங்க. எல்லாம் யோசிங்க பார்ப்போம். பைபிள் ரிலேட்டடாக இது எதை வந்து மீன் பண்ணுது? யோசி, யாரா சொல்லுங்க. நில்லுனா எங்கே நிற்கணும்னு ஏசப்பா சொல்கிறாரு. எங்கே நிற்கணும்? ரோட்டில் இல்லைடா, பைபிளில் வசனம் யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்கே நிற்கணும்? எதுக்கு நிற்கணும்? சூப்பர், லியோக்கு கிளாப் பண்ணுங்களேன். சங்கீதம் 1:1, சங்கீதம் 1:1 யார் தெரியும்? தங்கமே, வாடா செல்லும், வா பனஸ் வா. சூப்பர் சூப்பர். எனக்கு இப்படி யாராவது வசனம் சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அழுதுருவேன் நான். வச்சுக்கோ, நில்லு வச்சிரு. சொல்லு சாமி. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா அக்காக்கு? யாருடைய இடத்துல நிற்க கூடாது? பரியாசக்காரர் நிற்கிற இடத்துல நிற்க கூடாது, அப்படிதானே? ஸோ அந்த காரியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த கிண்டல் பண்ணுறவங்க, மற்றவங்கள பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க, பாய்ஸில் கேர்ள்ஸில் நக்கல் பண்ணுவாங்கல்ல, மற்றவங்கள வந்து ரொம்ப இதாக பேசுவாங்கல்ல, அந்த இடத்துல நிற்காதீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். கரெக்டா? அது மட்டும் இல்லை, மோசேக்கு ஆண்டவர் சொல்லுவார், யாத்திராகமத்தில் இருக்கு, காலமே தேவ சமூகத்தில் வந்து நீயே நில்லு. ஏசப்பா சொல்கிற வார்த்தை, அதிகாலையில் வந்து என் சமூகத்தில் நில்லு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து தான் சொல்கிறாரு, குட்டீஸ்ன்னு இல்லை, நீங்கள் எல்லாமே எல்லாம் தெரிஞ்சவங்க. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு மேலே உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபோனை கொடுத்தீங்கன்னா ஆன்ட்டிக்கெலாம் பேச தான் தெரியும், மிஞ்சி போனால் அந்த வாட்ஸ்அப்பை எடுத்து பார்க்க தெரியும். ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதில் உள்ளே போய் எப்படி வெளியே வர்றது, இன்ஸ்டா தெரியும், ஃபேஸ்புக் தெரியும், ட்விட்டர் தெரியும், எல்லாமே தெரியும். என்னென்ன நம்ம இன்னொன்று இருக்கே, ஸ்னாப்பா, அக்காட்டையெல்லாம் கொடுத்தீங்கன்னா புகுந்து விளாண்டுருவாங்க, எல்லாம் தெரியும் இல்லை? ஸோ ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காலங்காத்தால எழும்பி அதிகாலையில் நீ என்னை வந்து என் சமூகத்தில் நில்லு. இது கட்டளையாக சொல்கிறார். அடுத்து ஒரு நில்லு சொல்கிறாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்குதுன்னா எப்படி? இப்படி வரைஞ்சு கட்டிட்டு நின்றுக்கலாமா? அது இல்லை. அவன் எது செய்யன்னு சொல்கிறானோ அது செய்யக்கூடாது, எது செய்யாதன்னு சொல்கிறானோ அதை நம்ம செய்யணும். காலையில் எழும்பாதடா, எந்திரிக்காதடா அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழும்பணும். புரியுதா? இன்னைக்கு ஆண்டி கூப்பிட்டுருக்காங்க, அப்பாக்கா விபி போகாதடா, அங்கே என்னத்தை சொல்லித்தராங்க? எல்லா இடத்துலையும் சொல்லித்தர்றதா? நீ இப்போ தானே ஒரு விபிஸ் முடிச்சுட்டு வந்த, எதுக்கு நீ போகிற? அப்படித்தான்டா போவேன் அப்படின்னு வரணும். புரியுதா? இதுதான் எதிர்த்து நிற்கிறது. புரிஞ்சா தங்கங்களா? ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கு? பி ரெடி, ரெடியாங்க, தயாராகு. இதுக்கு ஒரு வசனம் ஆண்டு எங்க சொல்கிறாரு? எசேக்கியேல் 38 இருக்குது. நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்து அப்படி சொல்கிறாரு ஆண்டவர். இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ். இன்னைக்கு உங்களுக்கு ஏசப்பா சொல்லித்தர்றாருன்னா நீங்கள் கவனமாக காதில் கேட்கணும் தங்கங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். ஏசப்பாவை யாருக்கெல்லாம் தெரியும்? நம்ம எல்லாரும் இன்னைக்கு இப்போ ஏசப்பா வந்தாருன்னா பரலோகம் போயிடுவோமா? சொல்லுங்கள். எல்லாருமே ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிடுவாரா? நம்ம முழுமையாக பரிசுத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். எக்கால சத்தம் கேட்கும்போது நம்ம எல்லாரும் மறுரூபமாகி ஏசப்பாட்ட போவோம். அந்த அறகுறையாக இருக்கிறது,
நம்ம ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாருல, நம்ம எல்லாரையும் பார்க்குறாருல, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. உண்மை உள்ளவங்களா எப்பொழுதும் பி ரெடியாக இருக்கணும். கரெக்டா? 3வது என்ன சொல்லுது? யார் ரெடியாக இருந்தா பைபிளில்? யாருக்கு தெரியும்? 10 கன்னிகைகள் தெரியுமா? அதில் 5 பேர் புத்தி உள்ளவங்க ரெடியாக இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும். ஓகே, லாஸ்ட் ஒன் என்னது? க்ரீன் கலர். க்ரீன் கலர் தானே இன்னைக்கு கரெக்டா? இன்னைக்கு வந்துட்டோமா பாயிண்ட்டுக்கு? வெரி குட். ஸோ இன்னைக்கு க்ரீன் அப்படின் போது இன்னைக்கு வந்து யோசிங்க என்னவா இருக்கும்? சிக்னலில் என்ன சொல்லுது? க்ரீன் வந்துச்சுன்னா கோ. இன்னைக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? போ. எங்கே போகணும்? இடுக்கமான வாசல் வழியா போ. ஆமென். ஆமாம், ஆண்டவருடைய வருகைக்கு எல்லாம் மார்க்கில் ஒரு வசனம் வரும் 16ஆம் அதிகாரத்தில், நீ உலகம் எங்கு போய் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல போ. ஆண்டவர் இப்போ அறிஞ்சிட்ருக்கீங்க எல்லாருமே. அப்படியே விட்டுறக்கூடாது தங்கங்களா. அவங்க வீட்டு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் போய் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, ஏன்னா நீ யோசிச்சு பாருங்க, நீங்கள் மட்டும் பரலோகத்தில் ஜாலியாக ஏசப்பா மடியில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, உங்கள் பழகுனவங்க, ஏன் உங்கள் மம்மி டாடி, உங்கள் சொந்தம் நரகத்தில் கதறிட்டு இருக்கிறத உங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அதனால தான் ஏசப்பா இப்படி ஒரு வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் நீ இந்த ஆண்டவருடைய அன்பை எல்லா பக்கம் சொல்ல போ. நீ போகிற பாதை எப்படி இருக்கணும்? சரியான பாதையாக இருக்கணும். இடுக்கமான வாசல். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஏசப்பாட்ட இப்போ வந்தோன்னா நம்மளுடைய ஆசைகளாக நிறைவேற்ற முடியாது, நம்ம ஜாலியாக இருக்க முடியாது, மேக்கப் போட முடியாது, இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க முடியாது. கரெக்டு தான். ஆண்டவர் சொல்கிற காரியம் இப்படித்தான். ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். அவங்கெல்லாம் அப்படி பண்ணிட்டு நரகத்துக்கு போயிடுவாங்க. நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க இப்படி தான் டிசிப்ளினாக வாழணும்னு இப்படி தான் வாழ்ந்து பரலோகத்துக்கு போகிறவங்க. அவங்க பாதை நம்ம பாதை கிடையாது. நம்ம பாதை இடுக்கமான வாசல், பரலோகத்துக்கு போகிற வாசல். ஆமேண்ணா, புரிஞ்சுதா? புரிஞ்சவங்களாம் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? எத்தனை பேர் ஆண்டவருக்காக போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஏசப்பாக்காக இன்னைக்கு ஆண்டவர் கண்டிப்பாக உங்கள் உள்ளத்தில் பேசியிருப்பார். இனி இந்த சிக்னலை பார்க்கும்போதெல்லாம் வெறும் சிக்னலாக பார்க்காதீங்க. ஏசப்பா தேவ சமூகத்தில் நீ நிற்க சொல்லியிருக்காரு, என்னை ரெடியாக இருக்க சொல்லியிருக்காரு. அவர் வருகைக்கு அவருடைய அன்பை அந்த உலகத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஏசப்பா பிள்ளைங்க எல்லாரும் ஏசப்பா அற்புதமாக இன்னைக்கு யோசிங்க உங்களுடைய லைஃபு. நீங்கள் எந்த வாசல் கிட்ட இருக்கிறீங்க? இல்லை நம்ம எல்லாரும் எங்கே நிற்கிறோம்? பன்றி கூட்டத்துக்கிட்ட நிற்கிறோமா, இல்லை ஏசப்பாவுடைய பிரசன்னத்தில் டெய்லி காலையில் வந்து நிற்கிறோமா? ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா கேட்கலாமா? இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நம்மளால முடியாது தங்கங்களா. நீங்கள் இன்றைக்கி தான் நினச்சிருப்பீங்க, இன்றைக்கி நான் பொய்யே சொல்லக்கூடாது, இன்றைக்கி நான் கோவமே படக்கூடாது, எரிச்சலே படக்கூடாது, அம்மா அப்பாவிட்ட வந்து கெட்ட வார்த்தையில் நான் திட்டக்கூடாது நினச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு அந்த சூழ்நிலை அப்படி அமையும். நம்ம என்ன நினச்சோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக அமையும். கோவமாக வரும், எரிச்சலாக வரும். சில பேர் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்போம், அவங்கள பார்ப்போம். அப்போ நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? நம்ம மனுஷங்க எல்லாருமே மனுஷங்க ஒரு நாள் தவறி போயிடுவோம். சுய பலத்தினால சுய திறமையினால நம்மளால முடியாது தங்கங்களா. ஆனால் ஏசப்பா அதுக்காகவே நம்மளுக்கு யாரை கொடுத்துட்டு போயிருக்காரு? பரிசுத்த ஆவியானவர். எல்லாருக்குள்ளே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடலாமா? பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா. ஏசப்பாவுக்கு பிரியமா வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னால் முடியல ஏசப்பா, சொல்லுங்களேன். என்னால் முடியலப்பா. எனக்கு நான் அடிக்கிறேன்னு ஒருத்தவனை, கோவப்படுறேன், எரிச்சல் படுறேன், திருடிடுறேன், பொய் சொல்லிடுறேன். அநேக நேரத்தில் என்னோட வாயை திறந்தாலே பொய்யா வருது. நிறைய பேரை குறை சொல்கிறேன் ஏசப்பா, குற்றம் சொல்கிறேன் ஏசப்பா. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பவுல் சொல்லுவார், நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாதது தான் செய்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஒன்று புரிஞ்சுக்குங்க தங்கங்களா, ஆவியானவர் உள்ள வந்தாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா, நமக்குள்ள இருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். ஆமேன். ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே போயிடும். ஏசப்பா பரிசுத்த ஆவியான உள்ள வந்துட்டான்னா யார் வெளியே போயிடுவா? பிசாசு ஓடியே போயிடுவான் வெளியே. நம்ம செல்ஃபோன் பார்க்கணுன்னு தோணாது, தனியாக உட்காந்து சேட் பண்ணணும்னு தோணாது, சினிமா பார்க்கணுன்னு தோணாது, சீரியல் பார்க்கணுன்னு தோணாது, டைமை வேஸ்ட் பண்ணணும்னு தோணாது. ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா நிறைவாய் நம்மளை பிரசன்னத்தில் நிரப்புவார். அவருடைய பிதாவுடைய சித்தத்தை நம்ம உள்ளத்தில் வச்சிருவார். ஆமேனா? நம்ம இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு தான் ஏசப்பாங்க அனுப்பியிருக்காங்க. எல்லாரையுமே அனுப்பியிருக்காங்க. அந்த நோக்கத்தை, பிதாவின் சித்தத்தை பரிசுத்த ஆவியானவர்
நம்ம இருதயத்தில் வச்சிருவார். எல்லாத்தையும் அடிச்சு கலப்பிடுவார். வெளியே போ, நான் உள்ள வந்துட்டேன் என் பிள்ளையோட இருதயத்துக்குள்ள. பிசாசனுடைய கிரியைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆவியானவர் அந்த இருதயம் முழுவதும் வாசம் பண்ண ஆரம்பிப்பாரு. ஒரு தெய்வீக சமாதானம் கிடைக்கும். அப்படியே ரிசீவ் பண்ணுங்களேன். ஆவியானவரை கூப்பிடுங்களேன். ஆவியானவரே, என் இருதயத்துக்குள்ள நீங்க தான்ப்பா இருக்கணும், நீங்க என்னோட இருதயத்தை நிரப்பணும்ப்பா. இந்த பிசாசனுடைய கிரியைகள் எதுவுமே வேணாம்ப்பா, எந்த காரியம் எனக்கு வேண்டாம். உங்களை விட்டு பிரிக்கிற எந்த காரியம், மொபைலா இருந்தா எனக்கு வேண்டாம், டிவியா இருந்தா வேண்டாம், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பா வேண்டாம். உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட்டுருங்க. நீங்க என்னை முற்றிலுமாய் நிரப்பி பிதாவுடைய சித்தத்தை இருதயத்தில் வச்சிருங்கப்பா. அது மட்டும் ஆவியானவர் செய்யறதில்ல. நம்மளுக்கு சின்ன நல்ல நல்ல ஆசைகள் இருக்கும்ல. நல்லா படிக்கணும். இங்கே வந்திருக்க நிறைய பேர் நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா படிக்கணும், நல்ல டாக்டர் ஆகணும், ஆன்டி மாதிரி டாக்டர் ஆகணும், நல்ல இன்ஜினியர் ஆகணும், நல்ல லாயர் ஆகணும், நல்ல ஊழியக்காரி ஆகணும், ஊழியக்காரன் ஆகணும், பெரிய லெவலில் கலெக்டர் ஆகணும். இந்த ஆசை எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் அறிந்தவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பிதாட்ட போய் சொல்லுவார், நம்ம பிள்ளை இப்படி ஆசைப்படுதுப்பா, நியாயமான ஆசைப்பா, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், நான் பெருசாகி நல்லா படித்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்து அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும். இப்போ சொந்த வீடு இல்லை, கார் இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை, இது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணும். நிறைய ஆசைகள் குட்டி வயசுலேயே அவங்க மனசில் இருக்கும்ல. அந்த ஆசை அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர் பிதாட்ட சொல்லிடுவார். பிதா என்ன சொல்லுவார்? ஆமேன் சொல்லுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் பிள்ளைங்க சமத்தா உட்காந்துருக்காங்கல்ல, எவ்வளோ சமத்தா அந்த 4 நாளும் இல்லை இந்த விபிஎஸ் அட்டன் பண்ணி அற்புதமாக நிறைய கற்றுக்கிட்டாங்கல்ல. பிள்ளைகளுக்கு அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ நான் கொடுப்பேன், நிச்சயமாய் கொடுப்பேன் நான் பிதா சொல்கிறாரு. ஆமேனா, ஆமேன், ஆமேன். அப்படியே நம்ம ஒரு ஜெபம் பண்ணிடலாம். அப்பா ஸ்தோத்திரம், என் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ள நிர்வாசம் பண்ணுகிற ஆவியானவர், அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகளை நீ நிரப்புவீராக. அப்பா தேவையில்லாத காரியங்களை வெளியேற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆவியானவர், ஆண்டவரே, குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொன்னீங்களே. பெரியவங்கள நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமே, ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அப்பா எங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசிகளாய் உருவாவார்களாக. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர்களாய், அப்பா ஸ்தோத்திரம், உலகத்தை கலக்குகிறவர்களாய், பவுலை போல யோவான், அப்பா பேதுருவை போல யோவானை போல, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய பிள்ளைகள் ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டுமாய், வார்த்தையினால நிரப்பப்பட வேண்டுமாய். அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய இரத்தத்தினாலும் பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நிலை நிறுத்துவீராக. ஒவ்வொருவரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உலகத்தை கலக்குகிறவர்களாய் தேசமெங்கும் செல்வார்களாக. தீர்க்க தரிசிகளாய் பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. ஆமேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, சோ இன்னைக்கு தலைப்பு என்ன? திங்க் லைக் ஜீசஸ். யோசிக்கணும், யோசிக்கணும், இயேசுவை போல யோசி. ஓகேவா? ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம யோசிக்கணும். அதுக்கு ஒரு சாங் பார்த்துடலாமா? ஏசு சாமி ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. சொல்லுங்க, ஏசு சாமி ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவரை போல சிந்திப்போம் எப்போதுங்க, அவரை போல சிந்திக்கணும். எதையும் வீண் பெருமையா செய்ய மாட்டோம். நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், நான் தான் படிச்சு பாஸ் பண்ணேன், நான் தான் இது பண்ணினேன். எதையுமே வீண் பெருமையை நம்மளை பெருமைப்படுத்த சொல்ல மாட்டோங்க. ஆர்கியூ பண்ண மாட்டோம். ஆமேனா? எத்தனை பேர் ஆர்கியூ பண்ணுவீங்க? நான் நல்ல வந்தாண்டா, நல்ல வந்தாண்டா, நல்ல வந்தாண்டா. அவங்க ஆமான்னு சொல்ற வரைக்கும் நம்ம விடுவோமா? விடமாட்டோம்ல. உண்மைதானே பாப்பா? ஆமாம். நம்ம நல்ல, ஆமாம் நீ நல்லவதான், நீ இப்படி இதனால தான் நீ சொன்ன விட்டுரு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நல்லவன் நல்லவன் நல்லவன்னு பேசுவோம்ல. ஆர்கியூ பண்ண மாட்டோம். நம்ம தாழ்மையாக இருந்து மற்றவங்களை எப்படி நினைப்போம்? மேன்மையாக நினைப்போம். உண்மையா? இனிமேல் மாற போகிறோம். கரெக்டா? இத்தனை நாள் நம்ம மற்றவங்களெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படிலாம் நம்ம நினச்சிருப்போம்னா, ஏசுப்பா பிள்ளையா மாறினதுக்கப்புறம் அவங்களெல்லாம்
நம்ம வந்து எப்படி நினைப்போம்? மேன்மையாக நினைக்கணும் மற்றவங்கள, யாரையுமே குறைச்சி நினைக்க மாட்டோம். ஊர் ஊராய் சுற்றி வருவோம், ஊர் கதையை பேச மாட்டோம், இயேசுவை பற்றி சொல்லுவோம், நாங்கள் இயேசுவின் சிந்தையை தரித்து கொள்வோம். ஓகேவா? ஒரு பாட்டு ஒருக்கா பார்த்துடலாமா? அதுக்கப்புறம் நீங்கள் ஆட போகிறீங்க. ரெடி? Dialo, dialo, dikiri dialo. Dialo, dialo, dikiri dialo. Dialo, dialo, dikiri dialo. இயேசு சாமி ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, அவரை போல சிந்திப்போம் எப்போதுங்க. எதையும் வீண் பெருமையாக செய்ய மாட்டோம், ஆர்கியூ பண்ண மாட்டோம். தாழ்மையாயிருந்து மற்றவங்கள மென்மையான நினைப்போம். Dialo, dialo, dikiri dialo. Dialo, dialo, dikiri dialo. Dialo, dialo, dikiri dialo. Dialo, dialo, dikiri dialo. ஊர் ஊராய் சுற்றி வருவோம், ஊர் கதையை பேச மாட்டோம், இயேசுவை பற்றி சொல்லுவோம், நாங்க இயேசுவின் சிந்தையை தரித்துக் கொள்வோம். Dialo, dialo, dikiri dialo. Dialo, dialo, dikiri dialo. Dialo, dialo, dikiri dialo. Dialo, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய். முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய். பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய். கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய். கத்திரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய். முருங்கைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய். உட்காந்துருங்க. வெரி குட். ஓகே, இப்போ வந்து மிரண்டா தானே இவங்க டீமை சப்போர்ட் பண்ணி நீங்கள் யார் வரா? யாராவது ஒருத்தர் வாங்க. பாய்ஸ் டீம் சப்போர்ட் பண்ணி மிரண்டா, பர்னஸ் அக்கா வராங்க. கிளாப் பண்ணுங்க. எவ்வளோ ஆசையாக பிள்ளைங்க நல்லா செய்வீங்கன்ட்டு வர்றாங்க. வெரி குட். சரி, ஃபேண்டாவுக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது ஒரு அக்கா? ஃபேண்டாவுக்கு சப்போர்ட் பண்ணி பெனிட்டாக்கா வாங்க. வாங்க வாங்க வாங்க, வச்சு செய்யலாம் பெனிட்டாக்காவை. டான்ஸ் ஆட மாட்டேங்கிறீங்க? வாங்க சிஸ்டர். போகும்போது பானை கொடுத்துட்றேன். பானையவே பார்த்துட்டு இருக்காங்க. கொடுத்துட்றேன் சிஸ்டர் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு சீட் இருக்கும். தம்பி தெரியலையா பின்னாடி? அண்ணன் மறைக்கிறாங்களா? கொஞ்சம் மறையுது போல், கொஞ்சம் உட்காந்துக்குங்க தம்பி. ஓகே, இப்போ என்னன்னா இதில் வந்து ஒரு பைபிள் கேரக்டர். ஓகேவா? சீக்கிரம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜீவிதா ஆண்டி வந்து டிவோஷன் எடுப்பாங்க. ஓகே, இது வந்து பைபிள் கேரக்டர் உள்ளே இருக்குது. அக்கா வந்து அதை ஒன்று எடுத்து ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க. மற்ற யாரும் ஆன்சர் பண்ணக்கூடாது, மிராண்டா தான் ஆன்சர் பண்ணணும். சரியா? மிராண்டாவுக்கு நீங்கள் பின்னாடி கிருபா சிஸ்டரும் எஸ்தர் சிஸ்டரும் சப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த பக்கம் நீங்களாம் சப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? வெரி குட். எடுங்கம்மா. ஃபஸ்ட்டு மிராண்டா தான் என்கிட்ட கொடுக்கணும். சின்னியப்பர். சூப்பர். அந்த அந்த கேரக்டர் மட்டும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருங்கடா, மானத்தை காப்பாத்திருங்கடா. பழைய ஏற்பாடு. க்ளூ கொடுத்துட்டேன். பண்ணுங்கக்கா. கூட்டி பாருங்க. செய். அதுதான் அந்த பண்ணு.
ஆ ஆ ஆ கேரக்டர் பழைய ஏற்பாடு. யார் சொன்னா? வாவ், கிளாப் பண்ணுங்க. ரூத், வாவ். ஏ உங்க அக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டடா, போடா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, அவங்க தான் வின் பண்ணாங்களா? நாங்களும் பண்ணுவோம். எல்லாரும் ஒரு ஓஏஎஸ் சொல்லிருங்க. இப்போ பேர் பெனிடாக்கா சூப்பராக செய்ய போகிறாங்க. இதுவும் பழைய ஏற்பாடு தான். என்ன வேணா செய்ய, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் செய்யலாம். நீங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன ஃபேண்டாவா? வேற ஏதாவது செய். வேற செய். வேற யாரோ சொன்னாங்க. சொல்லுங்க சிஸ்டர். யா, சூப்பர், கிளாப் பண்ணுங்க. பலவர்ண அங்கிக்கு தான் இத்தனை. ஓ சூப்பர் 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 சூப்பர், வெரி குட். 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்கப்பா. இது சூப்பர், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. வா, இப்படி இருந்துச்சா? சூப்பர் 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 சூப்பர். எல்லாம் நடிகைகள். யாரமோ என்ன காமி? சீட்டை கொடுத்துரும். நீங்க அமைதியா இருங்க, பிள்ளைங்க சொல். யோ, கிறிஸ்டாவா சொன்னது? மழை வரும்டா. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆபிரகாம். என்னடா ப்ரேயர் பண்ணோனே தானியல்? எப்படி அதெல்லாம்? உங்களெல்லாம் என்ன நினைச்சிருக்காங்க எல்லாரும்? பாத்துக்குங்க. சிங்கங்களாம் தங்கங்க, சொல்லுங்க பாப்போம். என்னது? காமி காமி. எனக்கு காமிக்க மாட்டேன், நானும் தடவுவேன். அப்புறம் ஆமா, நீங்க சொல்லக்கூடாது. நோவா, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. சூப்பர் 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 சூப்பர். ஃபைனலா ஃபைனல் ஃபைனல். இதுல யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கணும். நான் டைம் ஸ்டார்ட் 10 செகண்ட்ஸ் தான் கொடுப்பேன். 1 2 3 4. வாவ், சூப்பர் 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 சூப்பர். ஃபைனல் டிரால முடியுதான்னு பார்க்கலாம். யாரும் நீ காமிக்க மாட்டேன். இது ஈஸிப்பா, செஞ்சுட்டு போ. ஏய், சத்தம் போடாத. சூப்பர், கிளாப் பண்ணிருங்க, கிளாப் பண்ணிருங்க. சூப்பர் சூப்பர், 2 பேருமே வின் பண்ணிட்டாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்களுக்கு இன்னைக்கு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஓகே, க்ரோனா கொடி மாதிரி எந்திரிக்கணும், சரியா? க்ளோனா ஷைன் பண்ணணும், கோனா கைப்பிடிச்சு நடந்து போகணும். எவ்வளோ ரைமிங்காக யோசிச்சுருக்கோம். ஓகே, க்ரோனா என்ன பண்ணணும்? கொடி பிடிச்சி எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கணும். ஓகே, அப்புறம் க்ளோனா ஃபேஸ்லேயும் க்ளோ ஆகணும். ஓகே, ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்ட மாதிரி இல்லை, நம்ம ஏசப்பாவோட ஷைன் நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே, ஷைன் பண்ணிவிட்டு அப்புறம் கோனா என்ன பண்ணோம்? பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிட்டு நடந்து போகணும். ஓகே, ஒரு தடவை பண்ணிடலாமா? க்ரோ. என்னடா எல்லாம் பாட்டி தாத்தா மாதிரியே இருந்திருக்கிறீங்க. சூப்பர் அக்கா. அந்த பாப்பாவை, பட்டுப்பாவோட பாப்பாவை நாம வச்சுக்கோங்க, சூப்பராக பண்ணாங்க. ஓகே, க்ளோ கோ. கராத்தே தம்பியும் சூப்பராக பண்ணாங்க. ஓகே, க்ரோ கீழேருந்து எந்திரிக்கணும். ஓகே, க்ளோ
கோ. மறுபடியும் க்ரோ, க்ளோ, கோ. இப்போ சிட்டு. சூப்பர். ஓகே, நம்ம இந்த இன்னைக்கு எத்தனாவது நாள்? 1 2 3 எல்லாம் சூப்பராக தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தோம்? லவ் லைக் ஜீசஸ். செகண்ட் டே ஷைன் லைக் ஜீசஸ். தேர்ட் டே ப்ரே லைக் ஜீசஸ். இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? திங்க் லைக் ஜீசஸ். ஓகே, இப்போது நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நான் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, இது நடந்த உண்மையான ஒரு இன்சிடெண்ட். ஓகேவா? நான் இதுலேருந்து குவெஸ்டின் கேட்பேன். ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி அந்த ஸ்டார்ஸில் இடம் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் லிவிங் ஸ்டார் அந்த மாதிரி நம்ம மத்தியில் வாழ்ந்துட்டு போன ஒருத்தங்களை பற்றி சொல்கிறேன். யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க? நான் கருப்பாக இருக்கேன் ஏசப்பா, நான் கலர் ஆகணும். ஓகே. என் மூக்கு சப்பையாக இருக்குது ஏசப்பா, அப்படி ஒரே நைட்டில் அப்படி தூங்கி எழுந்திரிக்கும் போது காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்படி பக்கத்தில் வர்றவங்கள குத்துற மாதிரி ஒரு மூக்கு வந்திருக்கணும். அப்புறம் என் முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லாங்காக பெர்னி சக்கா மாதிரி வரணும். ஓகே. என் முடி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கர்லி ஹேராக வரணும். அந்த ஒரு ரைமிங் வரும்ல, என்னது? ரோசி லிப்ஸ், சப்பி சீக்ஸ், ரோசி லிப்ஸ். ஐயோ எனக்கு தெரியல, கரெக்டாக சொல்லுங்கள். கர்லி ஹேர், வெரி ஃபேர். ஓகே, அங்கே வரங்க கிருபா ஆண்டி நேற்றுக்கு காமிச்ச அந்த ஸ்மைலிலேருந்து வெளியில் இல்லை, வெரி ஃபேர். ஓகே, சரி. இப்போது இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரேயர் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நடக்குமா? ஓகே, அப்போ நேற்றுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் என்ன ஜோம் பண்ணாலும் ஏசப்பா கேட்பாரு தானே? கரெக்ட் தானே? ஏசப்பா என்ன தெரியுமா? ஏசப்பா பேர் என்ன தெரியுமா? ஜெபத்தை கேட்கிறவர். பேர் என்ன? அவர் பேர் விஷ்ணு மட்டும் சொல்லுவாங்க. என்ன பேர் ஏசப்பா பேர்? ஜெபத்தை கேட்கிறவர். ஓகே, ஏசப்பா பேர் என்ன? ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ நம்ம பண்ண ஜெபத்தை கேட்கலையா? ஏன் லித்திகா கேட்கலையா? ஏசப்பா கேட்டார் தானே? ஸோ ஓகே, இன்னைக்கு அப்படி ப்ரேயர் பண்ண ஒருத்தங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அயர்லாந்து படிச்சிருக்கீங்களா? அயர்லாந்து தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? யாரெல்லாம் போயிட்டு வந்தீங்க? அயர்லாந்து போயிட்டு வந்தவங்க. நான் போயிட்டு வந்தேன் தெரியுமா? நான் நேற்று நைட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு போயிட்டு வந்தேன். கனவுலேயே போயிட்டு வந்தேன் அயர்லாண்டுக்கு. சூப்பரான பிளேஸ் தெரியுமா? அப்படி கலர்ஃபுல் லீவ்ஸ், அந்த மார்ஃபுல் கேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த லீவ்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி எல்லோயிஷாக, ஆரஞ்சு, பின்ன பிங்க் கலர்லலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லீவ்ஸ் இருக்குது. ட்ரீஸ் எல்லாம் அங்கே இருந்தது. அந்த மாதிரி ஒரு அயர்லாண்ட்லேருந்து ஒரு குட்டி பாப்பா, சரியா? அவங்க வீட்டில் 7 பேர். எத்தனை பேர்? 7 பேர். 7 பேர்த்தில் இந்த ஒரு பாப்பா, ஃபர்ஸ்ட் பிறந்த பாப்பா, இவங்களுக்கு மட்டும் ப்ரௌன் ஐஸ். என்ன கலர் ஐஸ் இருந்தது? ப்ரௌன் ஐஸ். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன கலரில் இருக்கும்? ஒரு மாதிரி க்ரீன் கலர், இல்லைனா ப்ளூ கலர், அந்த மாதிரி தானே ஐஸ் இருக்கும். இவளுக்கு மட்டும் என்னவா தோணுச்சு? சே, நான் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். அவங்க ஐஸ் கலர் பாரு. இப்போல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிக்கிறோம்? லென்ஸ் வச்சுக்கிறோம். ஆனால் லென்ஸ் வச்சால் என்ன ஆகும்? காற்றுல போனால் பறந்துடும், நம்ம அழுதா வெளியில் வந்துடும், அந்த மாதிரி இருக்கும்ல. அதனால இதெல்லாம் செட் ஆகாது. ரியலாக எனக்கு என்ன வேணும்? ப்ளூ ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்களாம். அவங்க பேர் என்ன தெரியுமா? ஏமி கார்மைக்கல். என்ன பேர்? இவங்க அப்படி ப்ரேயர் பண்ணி அழுது ஜோமண்ணி கண்ணை மூடிட்டு தூங்குவாங்க. நம்மள எப்படி ஜோம் பண்ணுமோ அதே மாதிரி. நான்லாம் எப்படி தெரியுமா ஜோம் பண்ணுவேன்? நான் 8th படிக்கும்போது, ஏசப்பா நீங்கள் சீக்கிரம் வரேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நான் 10th எக்ஸாம் எழுதுறதுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. கரெக்டு, என்ன மாதிரி. ஓகே, இதே மாதிரி நம்ம என்னென்ன பண்ணுவோம்? எல்லாம் அடிக்கிற லூட்டி எல்லாம் அடிச்சிருப்போம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்துடுங்க. உங்களுக்கு கடைசியாக ஒன்று கேட்குறேன் ஏசப்பா, என்ன பண்ணிடுங்க, நாளைக்கு ரிசல்ட் வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்கள் வந்துடுங்க, நான் உங்கள் கூட வந்துடுறேன், என்னை கூட்டிகிட்டு போயிருங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஜோம் பண்ணியிருப்போம்ல. ஆனால் இப்போ என் பையன் அடுத்த வருஷத்தில் 10th படிக்க போகிறான். பார்த்துக்க, ஏன் ஏசப்பா வரல, அப்போ என் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லிட முடியுமா? முடியாது தானே. அப்போ என்ன பண்ணணும்?
ஏசப்பா மாதிரி திங்க் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த அக்கா இருக்காங்கல்ல, இந்த அக்காவோட 7 வயசில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அந்த வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இவங்களை கேர் பண்ணுறதுக்கு அங்கே கொஞ்சம் பேர் ஏசப்பா தெரிஞ்சவங்கெல்லாம் கேர் பண்ணாங்க. இவங்க ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களோட ப்ரேயர் என்ன பண்ணவே இல்லை, மாறவே இல்லை. என்ன ப்ரேயரு? என் கண்ணு கலர் மாறணும். இப்போ என் ஸ்கின்னு கலரு மாறணும், இவங்களுக்கு கண்ணு கலரு மாறணும். இப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க, நடக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா இவங்க ஒரு யங் ஸ்டேஜ் வரும்போது ஏசப்பா பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி அதிகமாக எடுத்துக்கவே இல்லை. சரி, ஓகே, கடவுள் எதுக்கோ என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த மாதிரி ப்ரௌன் ஐஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லி இப்போ ஏசப்பா பேசுகிறாரு, நீ என்ன பண்ணணும், இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு காட்டுறாங்க. தமிழ்நாட்டுக்கு இவங்களும் வந்து சேர்றாங்க. தமிழ்நாட்டில் இங்கே எல்லாம் நம்மெல்லாம் இருக்கோம். நம்மளுக்குள்ள என்ன கலர் ஐஸ் இருக்குது? பிளாக் கலர் இல்லாமல் அது ப்ரௌன் கலர். சரியா? எல்லாருக்கும் என்ன கலர் ஐஸு? ப்ரௌன் கலர் ஐஸ். இவங்களை எல்லாரும் எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா, இது நம்ம பக்கத்து வீட்டு அக்காங்கிற மாதிரி பேசுவோம்ல, அதே மாதிரியே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள ஒரு ஃபாரினர் மாதிரி ட்ரீட் பண்ணல, அவங்க எல்லாருமே அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான், ஜீசஸ் ஏன் எனக்கு ப்ளூ ஐஸ் கொடுக்கல, எனக்கு ப்ரௌன் ஐஸ் கொடுத்தாருன்னு. ஸோ நம்மளுடைய படைப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. நம்ம ப்ரேயர் கடவுள் கேட்காததுக்கு என்ன இருக்குது? ஒரு ரீசன் இருக்குது. ஓகே, கடவுளோட ப்ரேயரில் 3 விஷயங்கள் இருக்கும். என்னென்ன தெரியுமா? எஸ் இருக்கும். ஓகே, அடுத்தது வெயிட் இருக்கும். அடுத்தது வேற என்ன இருக்கும்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நோ சொல்ல மாட்டார். எஸ் இருக்கும், வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார், இன்னொரு வார்த்தை சொல்லுவார். யார் கரெக்டாக சொல்லுவாங்களோ அவங்களுக்கு நான் என்னைக்காவது இது கிஃப்ட் கொடுக்க போகிறேன். என்ன சொல்லுவார்? நோ, அது சொல்ல மாட்டார். எஸ் சொல்லுவார், வெயிட் சொல்லுவார். அடுத்து என்ன தெரியுமா சொல்லுவார்? இதை விட பெஸ்ட்டான விஷயத்தை உனக்கு தரேன்னு சொல்லுவார். ஓகே, இது இல்லை, ஆனால் உனக்கு என்ன வச்சுருக்கேன், பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எமி கார்மைக்கல் அம்மையார் இங்கே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவில் என்ன தெரியுமா நடந்துட்டு இருந்தது? 3000 டெம்பிள்ஸ் இருந்தது அந்த டைமில். எவ்வளோ டெம்பிள்ஸு? 3000 டெம்பிள்ஸ் பக்கம் இருக்குது. அதில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து கொஞ்சம் பெரிய வயசானவங்க வரைக்கும் பிள்ளைங்கள் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னா, கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுருக்காங்க. அவங்களோட லைஃப் அவ்வளவு சீர்கெட்ட ஒரு லைஃப். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தைய முதல்ல காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த அதுக்கு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, தேவதாசி முறைன்னு சொல்லிட்டு. அந்த முறையில் இருக்கிற எல்லா குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு இவங்க தான் ஸ்டெப் எடுத்தாங்க. எங்கிருந்து வந்தாங்கன்னு சொன்னேன் நான்? அயர்லாண்ட்லேருந்து இத்தனை வேலையை செய்கிறதுக்கு என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தது? அவங்களுடைய கண். கடவுள் ப்ரேயர் பண்ணதை கேட்கலன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சிங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம திங்க் பண்ணுறதை மாற்றணும். எப்படி மாற்றணும்? ஏன் ஏசப்பா எனக்கு இதை தரலைன்னு யோசிக்காமல் நீங்கள் எனக்கு என்ன தரப்போகிறீங்கன்னு யோசிக்கணும். ஓகேவா? யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்குது நான் ஏசப்பா பற்றி சொல்லணும், இந்த மாதிரி தேசத்தில் நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு யாருக்கு ஆசை இருக்குது? எனக்கு இருக்குது. எனக்கு எங்கள் வீட்டில் எனக்கு பேக்கெட்டில் பணம் இல்லைனாலும் எனக்கு என்ன ஆசை இருக்குது? ஏசப்பா நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. உங்களுக்கு இருக்கா அந்த ஆசை? இந்த ஆசை இருந்துச்சுன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், ஐயோ எனக்கு எங்கள் அப்பா கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம், நம்ம அம்மா கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். பட் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களிருந்து கொஞ்சம் பிரித்து வைப்பார். அப்போ நம்ம அழுகக்கூடாது. என்ன அழுகக்கூடாது? ஏன் ஏசப்பா எல்லாத்துக்கும் அப்பா இருக்காங்க எனக்கு இல்லையே நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குது, காரில் போகிறாங்க, பங்களாவில் இருக்காங்க, ஆனால் எனக்கு இது கிடைக்கலையே, நான் பாயில் படுத்துட்டு இருக்கேனே, எனக்கு வீட்டில் ஒழுகுதே, மழை வந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கே, இதெல்லாம் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் கடவுள் என்ன பண்ணுறாரு? நம்மளை ட்ரைன் பண்ணி கூட்டிகிட்டு ஒரு நல்ல ஒரு சூப்பரான இடத்துக்கு கொண்டு வந்து வைக்க போகிறார். புரியுதா? அப்போ நம்ம எப்படி திங்க் பண்ணணும்? திங்க் லைக் ஜீசஸ். ஓகே, ஏசப்பா மாதிரி யோசிக்கணும். எனக்கு ப்ரேயருக்கு ஆன்சர் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடாது. 3 ஆன்சர் தராருன்னு சொன்னால என்னென்ன ஆன்சர் தராரு ஏசப்பா? எஸ், வெயிட், இதை விட பெஸ்ட்டானது நான் உனக்கு தரப்போகிறேன். ஸோ காட் எப்போவுமே நோ சொல்ல மாட்டார்.
ஓகேவா? நம்ம நம்ம அம்மா சொல்லிடுவாங்க, ஏய் உனக்கு நான் இது வாங்கி தர முடியாதுடி, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்பாங்க. கரெக்ட் தானே? யாருக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்களா? முடியாதுடா, ஆமாண்டா. எங்கள் வீட்டில் நானே சொல்லுவேன், என்னடா பண்ணுவ, பண்ண மாட்டேன்டா, என்னடா பண்ணுவ, இப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் ஏசப்பா என்றைக்குமே என்ன பண்ண மாட்டார், அப்படி சொல்ல மாட்டார். இதை விட பெஸ்ட்டானதை தருவேன். எப்போ தருவேன்? சரியான டைமில் தருவேன். ஸோ வெயிட் பண்ணணும். ஓகே, யாருக்கெல்லாம் வெயிட் பண்ணலாம்? நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, நாங்களும் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் நேரத்தில் எனக்கு ஸ்நாக்ஸ் தருவாங்க, இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் தருவாங்கன்னு தெரில, ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுறோம். அப்புறம் ஃபஸ்ட்டு டே ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க, ரெட் கலர் பிரியாணி கொடுத்தாங்க. செகண்ட் டே எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க, எல்லோ கலர் பிரியாணி கொடுத்தாங்க. தேர்ட் டே ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வர சொன்னாங்க, ஒயிட் கலர் பிரியாணி கொடுத்தாங்க. இன்றைக்கி க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கனால இன்றைக்கி க்ரீன் கலர் பிரியாணி கொடுப்பாங்களா? அப்போ நாளைக்கு என்ன கலர் பிரியாணி கொடுப்பாங்க? ஓகே, எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நம்ம சம்டைம்ஸ் யோசிப்போம்ல, இன்றைக்கி என்னவா இருக்கும். ஆனால் ஏசப்பா கிட்ட எல்லாத்துலேயுமே நிறைய சர்ப்ரைசஸ் வச்சுருக்கார். ஏசப்பா இதை மாதிரி ப்ரேயர் பண்ணாரா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசப்பா இதே மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணார். யார் கரெக்டாக சொல்லுவா? ஏசப்பா இதே மாதிரி ஒரு ப்ரேயர் பண்ணார். ஏசப்பா சிலுவை மரணத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த எங்கே ஜெபம் பண்ணார்? ஒலிவ மலையில் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ப்ரேயர் பண்ணும்போது என்னென்னு ப்ரேயர் பண்ணுறாரு? ஐயோ, எனக்கு இவ்வளோ பெரிய பாடெல்லாம் இருக்கே, எல்லாத்தோட பாவத்தையும் தூக்கி என்ன என் மேலே வச்சுட்டீங்க. நம்ம பண்ண ஒவ்வொரு பாவம் இருக்குல்ல, பொய் சொன்னது, இன்றைக்கி காலையில் திருடினது, அக்காவோடது எடுத்தது, அண்ணனோடது எடுத்தது, இந்த ட்ரெஸ்ஸு நான் தாண்டி போடுவேன், இப்போ என்னடி பண்ணுவேன் அப்படின்னு அடித்தது, இதை நான் தரமாட்டேன், அதை நான் தரமாட்டேன், இதெல்லாமே நம்ம பண்ணின எல்லாத்தையும் கடவுளோட மேலே தூக்கி வச்சாச்சு. அத்தனை பாவத்தையும் ஏன் என் மேலே வைக்கிறீங்க, என்னால் வெயிட்டு தூக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது கூட ஏசப்பா என்ன தெரியுமா ப்ரேயர் பண்ணார்? என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது. ஸோ நம்மளும் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணலாமா? என்ன ப்ரேயர் பண்ணலாம்? நான் ப்ரேயர் பண்ணுறது, எனக்கு ஆசைப்படுறது, எனக்கு தேவைப்படுறது, நான் வேண்டிக்கிறது எல்லாம் ஓகே தான் ஏசப்பா, ஆனால் உங்கள் சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க. ஓகேவா? அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணலாமா? ஓகே, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? ஏசப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன். கராத்தே அண்ணா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மறந்துட்டார். பிளாக் பெல்ட் வாங்கணுமா? பிளாக் பெல்ட் வாங்கணுமா? அவனுக்கு நானே ஆசையை சொல்லணும். ஆல்வின் அண்ணாக்கு என்ன ஆகணும்? அவர் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை. ஏர்லேயே சொன்னார். எப்படி சொன்னார் தெரியுமா? நீ என்னடா ஆகணும்னு காலையில் வரும்போது கேட்டேன். அவன் சொன்னான், அவங்க அக்கா காதில் அப்படி சொன்னான். ஏர்லேயே போயிடுச்சு. ஆர்மி ஆஃபீஸர்னால் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும், ஆனால் அவன் சொன்னது எப்படி? இந்த மாதிரியெல்லாம் நம்ம பக்கத்தில் சொல்கிறதெல்லாம் இல்லை, ஏசப்பா கிட்ட சொல்ல போகிறோம். ஏசப்பா என் லைஃப்பில் நான் இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஒரு விஷயம், உங்கள் சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க. ப்ரேயர் பண்ணலாமா? முட்டி போடுங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம சின்ன பாட்டு ஃபர்ஸ்ட் டே நான் சொல்லி கொடுத்தேன்ல, என்ன சாங் சொல்லி கொடுத்தேன்? எந்த நுள்ளம் தங்கும் ஏசுநாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் ஏசுநாயகா. அந்த பாட்டு பாடும்போது உங்கள் மனசில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும் ஏசப்பா கிட்ட? என்னோட ஆசை இல்லை ஏசப்பா, உங்கள் சித்தத்தின்படி ஆக கடவுது, இனி நான் அல்ல, நீங்கள் என்ன ஆட்சி செய்யுங்க, உங்கள் சித்தத்தின்படி என்ன ஆட்சி செய்யுங்க. எல்லாம் கண்ணை மூடி அந்த ஏமி கார்மைக்கல் அம்மையார் எப்படி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எதுக்காகலாம் ப்ரேயர் பண்ணீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு ஏசப்பா உங்கள் சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே சொல்லலாமா? இந்த நுள்ளம் தங்கும் ஏசுநாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் ஏசுநாயகா, இந்த நுள்ளம் தங்கும் ஏசுநாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் ஏசுநாயகா.
ஏசப்பா, இன்னைக்கு நாங்கள் கேட்ட கதையின்படி நீங்கள் எப்படி ஜெபிச்சிங்களோ, தேவனுடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிச்சிங்களோ, நாங்களும் எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய வேண்டுதல்கள் எத்தனையாக இருந்தாலும் உம்முடைய கரத்தில் உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமக்குள்ளே இருந்த அந்த சிந்தை எங்களுக்குள்ளே இருக்க கடட்டும் ஆண்டவரே. நீங்கள் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, எங்களை கைப்பிடித்து நடத்துங்க. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எந்திரிங்க, நானா பண்ணிடலாம். நேத்துக்கு என்ன மெத்தட்ல வசனம் படிச்சீங்க? மறந்து போச்சா? மஞ்சள் கலர் மூஞ்சி. ஓகே, இன்னைக்கு பச்சை கலர் அக்காஸ். ஓகே, ரெடி. நா 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 நா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2:5. சூப்பர். எல்லாம் யார் வசனம் சொல்றீங்க? யார் வசனம் சொல்றீங்க? வசனம் சொல்றீங்களா பாடுறீங்களா? யார் வரீங்க? டேனியோ, வாங்கண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பாடணும், ஓகேவா? சொல்றியா பாடுறியா? சொல்றியா? சரி, யார் பாடுறீங்க? ரெடியா இருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5. சூப்பர். டேனியனா இன்னைக்கு தான் வந்தாங்க, இன்னொரு டேனியனா இருக்காங்க. ஓகே, வேற யாரு பாடுறது கேர்ள்ஸ்ல? லித்திகா வரியா? வா, ஓடியா 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 ஓடியா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவம், உங்களிடம் இருக்க கடவம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது, உங்களிடம் இருக்கிறது கடவுது. பிலிப்பியர் 2:5. ஓகே, சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ லித்திகா. ஓகே, பிடிச்சிருந்துச்சா? வசனத்தை பணப்படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமானதெல்லாம் யோசிக்காம சின்னதாக சிம்பிளாக யோசிங்க. ஓகே, நிறைய வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன அழகா வசனம், மறக்கவே மறக்காதுல்ல. வெரி குட். ஆன்ட்டிக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் மெடிக்கலில் படிக்கும்போது சில காரியங்கள், ஏன் ஸ்கூலில் படிக்கும்போதே இந்த புரியாத லெசன்லாம் இருக்கும்ல, கொஸ்டின்லாம் இருக்கும்ல, எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது? பாட்டா பாடி எக்ஸாம் எழுதும்போது பாடிக்கிட்டே எழுதுனவங்க யாரு? சிஸ்டர்லாம். ஐயோ, எனக்கு அது ஞாபகம் வந்துடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாடிக்கிட்டே எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான்லாம். வெரி குட், சூப்பராக இருக்குல்ல வசனம். பாடிக்கிட்டே சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலயே எனக்கு ஏசப்பா நிறைய வசனங்கள்லாம் பாட்டாவே கொடுத்தார். அப்படியே பாடிட்டே நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். சூப்பரா, வெரி குட். ஸோ பைபிள் ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? ஏசப்பாவுக்கு அழகான ஒரு பேர் இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு தலைப்புக்கு ரிலேட்டடா, யோசனையில் பெரியவர். ஆமேனா? நம்மளை விட ஏசப்பா சூப்பரா அவரு யோசனையில பெரியவரா இருக்கிறார். அப்படிதானே? அப்படிதானே? அவர் என்ன சொன்னாரு? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அதனால இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க நிறைய பிளான் வச்சிருப்பீங்கல்ல. என்ன பிளான்? லாலிபாப்பா. அவன் மைண்ட் எல்லாம் லாலிபாப் அப்படின்ட்டு இருக்கு. நிறைய ஃபியூச்சர் வச்சு நான் அப்படி இப்படி 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 அப்படி அப்படின்னு நிறைய பிளான் வச்சிருப்பீங்கல்ல. எல்லாத்தையும் டிலேட் பண்ணுங்க பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி எல்லாத்தையும் டிலேட் ஆல் கொடுத்துடலாமா? ஓகேவா? 1 2 3 டிலேட் ஆல் சொல்லிருங்க. ஆமா, நீங்க டிலேட் பண்ணாதான் ஏசப்பாவுடைய சிந்தையை நம்மளுக்கு வைப்பார். கரெக்டா? கரெக்டா? ஓகே, சூப்பர் 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 சூப்பர்.
ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கேம் பார்த்துடலாமா? நிக்கி வா. இப்போ அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்ட்டி கேட்குறதுக்கு மாற்றி மாற்றி சொல்லணும். ஓகே, என்ன சாப்பிட்ட அப்படின்னா அவங்க என்ன சொல்லணும்? அதுக்கு ஆன்சர் சொல்லக்கூடாது. நேற்று தான் நான் பிபிஎஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆண்டி அப்படி மாற்றி மாற்றி அவங்க என்ன ஆன்சர் கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆமாம் நோ அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. வேற மாதிரி சொல்லணும். இப்போயே ட்ரெயின் பண்ணி உங்களெல்லாம் அனுப்புகிறோம். கரெக்டா? விட்டு கொடுத்துருங்க. ஓகே, நான் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையில் ஆன்சர் சொல்லக்கூடாது, கேட்குறதுக்கு அப்படியே ஆன்சர் சொல்லக்கூடாது. இது க்ரீனா? பெனிடாக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஏன் அன்னைக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு வந்ததுனாலயா? வீடியோ எடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா? வீடியோ எடுக்கலாம் தானே, ஃபேன் காத்துல நின்றுட்டு இருக்காங்க. சித்தி வேற தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. சிரிப்புல சித்தி வேறயா? கிறிஸ்டா எப்படி இருக்கு? யோசிக்க கூடாது. டெலிட் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு வெதர் நல்லா இல்ல. வெதர் நல்லா இல்ல. ஏன்னா வானிலாக்கா வந்திருக்காங்க அதனால. பலூன்ஸ் எல்லாம் நான் தான் கட்டினேன். நல்லா இருக்கா? என்னன்னு உன்னோட கர்லி ஹேர் நல்லா இருக்கு. எங்க போய் இது இப்படி பண்ணிட்டு வந்த? நிறைய பேர் வந்திருக்காங்க நேத்தோட. நேத்தை விட நல்லா நிறைய பேர் வரலையே, இன்னைக்கு கொஞ்சம் பேர் தானே வந்திருக்காங்க. பாரு, நல்லா கவுண்ட் பண்ணு. டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு. ஓகே, அந்த பையன் பேர் என்ன? ரொம்ப குறும் பண்றான், யோசிக்கிறான். முடிஞ்சு. நம்ம யாரை கூப்பிடலாம்? கிங்ஸ்லி அண்ணா வாருங்கள். ஆமாண்ணா, நீங்க இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடணும்? கருவாடு. ஒரு வார்த்தையில ஆன்சர் சொல்லக்கூடாது, தப்பு. ரூல்ஸ் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு வார்த்தையில சொல்லக்கூடாது. சரி, ஓகே, இது விட்டுருங்க. அண்ணா நீங்க 11வது தானே படிக்கிறீங்க? பிரியாணி, தயிர் பச்சடி. இது பாரு, அக்கா கூட சேர்த்து வந்து இன்னொன்று சொல்றாங்களாமா. இங்க பாருங்க, இவங்க உள்டாவா விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டு வந்து சரியாகாது, இது கள்ள விளையாட்டு. ஓகே, வேற என்ன கேட்கலாம்? ஆமா, இன்னைக்கு ஸ்கூல் பேக் எங்க? சூப்பர் டான்ஸ். அப்பா சான்ஸே இல்லை. யாரு நல்லா ஆடினா? குழந்தைங்களாம் செம முடிஞ்சு. குழந்தைங்க எல்லாம் செம முடிஞ்சு. சூப்பரா எல்லா டான்ஸ். யார் மற்றவங்க யாரும் ஆடலைன்னா குழந்தைங்க எல்லாம் செமன்னு. அதான் ஆன்சரு. இது மாத்தி யூசியில வந்து நீங்க மாத்தாம சொல்லிட்டீங்க. சூப்பரா இல்லை? கிளாப் பண்ணிடலாமா? நல்லா இருந்துச்சா? ஆமாம். இனி வந்து நம்ம யோசனையே எதையுமே நம்ம அதை நம்ம நினச்ச மாதிரி நடக்கலையே. நிறைய பேருக்கு கவலை அதுதானே. நம்ம நான் இப்படி பண்ணணும்னு நினச்சேன், இவங்க இப்படி பேசுவாங்க நினச்சேன் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இருக்கிற காரியங்களாம் டிலைட் பண்ணிடணும். ஓகேவா? ஏசப்பாவுடைய சித்தம் தான் நடக்கணும். ஒரு கேம் பார்த்துடலாமா? ஜோஷ்வா இல்ல, மிரண்டா சைடு ஒன்று, ஃபேண்டா சைடு ஒன்று. ஜோஷ் வா. இந்த சைட்லேருந்து பாப்பா வாடா. நீதான் வா. நீ வரவே இல்லை ஸ்டேஜுக்கு. வா. இவங்க சைட்லேருந்து ஒன்று, இவங்க சைட்லேருந்து. ஓகே, வாங்க வாலண்டியர்ஸ் வாங்க, 2 பேர் வாங்க. ரெடியா? இப்போ எங்க பாரு, சத்தம் இல்லாம தான் கேம் புரியும். யாரோ ஹெல்ப் பண்ணுவாங்கடா. ஹெல்ப் பண்ண தான் கூப்பிடுறேன். இங்கே ஒருத்தருக்கு வந்து இல்லைங்க ஹெல்ப் பண்ண. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்க பலூன் எடுத்து அவங்க கையில், இங்கே கையில் 2 பலூன், இங்கே கையில் 2 பலூன், அப்புறம் இந்த இடத்துல ஒரு பலூன், இந்த இடத்துல ஒரு பலூன், வாயில் ஒரு பலூன். ஓகேவா? நல்லா கொடுத்து நிற்க வை பார்ப்போம். கஷ்டமா இருக்கா? ஜோஷி என்ன சாப்பிட்ட? எக்ஸாம் எப்படி பண்ண? நல்லா பேசிட்டோம். ரிசல்ட் எப்போ வரும்? 20ங்கிறாங்க, அதுவும் தெரியல. பாஸ் ஆயிடுவியா? ஓ சூப்பர். பாப்பு குட்டி என்ன படிக்கிறீங்க? 6th 7th போறீங்க. வெரி குட். சூப்பரா நேற்று வசனம் சொன்னாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாமா அக்காவுக்கு? நேற்று அழகா வசனம் சொன்னாங்க. ஓகே, பேச முடியுதா? ஓகே, இப்போ வந்து மிராண்டா டீம்லேருந்து யாரோ ஒருத்தர் வரணும். யாரோ ஒருத்தர் வாங்க. பரவாயில்ல, வா.
ஆக்சுவலி இதில் என்ன போட்டிருக்கேன்னா இன்ட்டு போட்டிருக்கேன் 0 1 2 3. ஓகே, எந்த நம்பர் எடுக்கிறாங்களோ அத்தனை பலூனை இங்கே உடச்சிக்கலாம். அவங்கள ரிலீஸ் பண்ணணும். யார் வந்து பலூன் இல்லாமல் ஃப்ரீ ஆகுறாங்களோ அவங்க தான் வின்னு ஃபஸ்ட்டா. ஓகேவா? எடு, அக்காட்ட கொடு. நம்பர் எத்தனை நம்பர்னு பாரு. 0. கிளாப் பண்ணுங்க. ஒரு பலூன் உடைக்க வேணாம், போயிட்டு வாங்க. ஓகே, இங்கிருந்து வாங்க. வாசமே, லித்திகா வராதவங்களாம் வாங்க. எல்லாரையும் விளையாட வைக்கணும். ஜி ஆண்டி சொல்லியிருக்காங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு. 0 என்ன 0வா எடுக்கிறாங்க? சொல்லி வச்சிருக்கீங்களா? இங்கே வராதவங்களை பிடிச்சி தள்ளி விடுங்க சாமி. நீங்களே போய் ஒரு குட்டியை கூட்டுவாங்க. வாங்க வா. ப்ளூ டிஷர்ட்டு வாடியா. வராதவங்க 2. ஓகே, அக்காக்கு இது கூட 2 பலூனை உடைக்கலாம். கிளாப் பண்ணுங்க. எந்த பலூன் உடைக்கலாம் நீ சொல்லு. வாய் கையில் எடுத்துட்டு வட. சூப்பர். இன்னொன்று வாயோட உடைச்சிடாதம்மா. சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 வராதவங்க அனிவாமோ நான் போட்டு கிளாப் பண்ணுங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, கிளாப் பண்ண மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் வாயத்தான் ரிலீஸ் பண்ண சொல்றாங்க ஃபர்ஸ்ட். இன்ட்டுனா இங்க மாறிடும். ஓகே, நீங்க வாங்க. வா. கிரீன் கலர் வந்து அப்பெல்லாம் ஆர்வமாக வர்றாரு. சூப்பர். எடுத்துக்கூட அக்கா கிட்ட. இன்ட்டு தானே என்னது அது மேலே போட்டு இல்லைங்களே, கலந்துட்டனே. வா 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 வா. எல்லாரும் விளையாடணும். 3 கிளாப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். ஒன்று எது ரிலீஸ் பண்ணலாம்? வாய் தானா? யாரும் வாய் திறக்க முடியல. சூப்பர். இதை எடுத்துடலாமா? கையா? சூப்பர். நீங்கள் மட்டும் தாண்டா பலூன் உடைப்பீங்க, நாங்களும் உடைப்போண்டா. பா. இந்த பின்னாடி இருக்கிற அண்ணன்லாம் கொஞ்சம் வந்தா என்ன? 3 தானா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் 2 தான் இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? 4 இருக்கு. பாப்போம் யாரு பயங்கர சீரியஸா கேம் போகுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். விடுவோமோ? சூப்பர், எடுத்து கொடு. 3 தானா? நல்லா மடிச்சு போடுங்க. முன்னேறி வந்துட்டாங்க. 1 தான் இருக்கு. இங்க இன்னும் 2 இருக்கு. பார்க்கலாம். வாடா வாடா வா வா. மிராண்டா ஜெயிக்கிறாங்களா இல்லை ஃபேண்டா ஜெயிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆமாம், 2 தான் வரணும். இங்கே 1 தான் வரணும். பார்த்துடலாமா? இன்ட்டு. ஓகே சூப்பர். ஆமோ உன் தோழி வரல இன்னைக்கு. 2 1 தான் வரணும். ஓகே ஆமாம். வாங்க வாங்க பாய்ஸ். பின்னாடி இருக்கிறவங்க சத்யன் ஓடியா. டேனி வா. பின்னாடி அந்த கூட்டம் அந்த கேங் அப்படி வாங்க. அப்படி வாங்க. உட்காந்துருக்கீங்க நான் கர்றாம. ப்ளூ டிஷர்ட் அப்படி வாங்க. வா வா சாமி வா. 2 எடுக்கிற சத்யன். 2 தான் எடுக்கணும். ஓகேவா? எடுத்துட்டியா? எடு. 1 உடைக்கலாம். இப்ப 2 பேருக்கு டாஸ்க் என்னன்னா 1 தான் எடுக்கணும். வாங்க வாங்க வாங்க. குளிக்காச்சா? கலந்துருச்சா? ரெடி? அக்கா இன்ட்டு. ஓகே, இன்ட்டு வேணா எடுத்துடலாம். நீ எடு. வா சாமி வா. நீ தான் எடுக்கணும். மறந்துட்டேன். அக்காட்ட இன்ட்டு அதை தூக்கிறோமோ? தூக்கி போட்டுரு. அது வேணாம். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. கிளாப். யார் ஜெயிக்க போறா? அச்சோ பயங்கர த்ரில்லிங்கா போகுது கேம். வாவ். 3 நல்லா மடிச்சு போடணும். யாரு வரா? அப்போ கிளாப் பண்ணுங்கப்பா. எந்திரிக்காதவங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்கப்பா. நல்லா பார்த்து ப்ரே பண்ணிட்டு ஏசப்பா கொடுக்குற. ஏசப்பா 2 நல்லா மடிச்சு போடுவோம். நல்லா மடிச்சிருடா. சரி போட்டு அப்பதான் அது கண்டுபிடிக்கும். வா 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 வா. எல்லாரும் விளாடலாம். எடுவோமோ? அக்காட்டா
சக்கட்டை ஐயோ அந்த கட்டை போகிறேன் வேணும் சக்கத்தை எடுக்கணுமா கிளாப் பண்ணுங்க சூப்பர் 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 வெரி குட் யார் ஜெயிச்சா ஃபேண்டா சூப்பர் சூப்பர் அப்படியே சந்தோஷமா எழும்பி நின்னு எல்லாம் ரவுண்டு கட்டுங்க பாப்போம் எல்லாரும் சேர்ந்து ஆட போறோம் ஓகேவா ரெடியா குட்டீஸ் பாருங்க ரவுண்டு கட்டுங்க இல்லைனா ரவுண்டு கட்டிருங்க இன்னைக்கு என்ன தலைப்பு? யாரோ ஒருத்தர் சொல்லு. இயேசுவை பற்றி யோசி. இயேசுவை போல யோசி. கரெக்டா? கரெக்டுதானா? கரெக்டா? ரைட், ஓகே, சூப்பர். நீங்க பாதி பேசுறத பார்த்தாலே எனக்கு என்னடா கடல்புரி கடல்புரி கடல்புரின்னு கேட்குது. சரி, ரைட், ஓகே. ஸ்பார்க்கி கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? ஸ்பார்க்கி வெளியே வரியா? ஸ்பார்க்கி ஸ்பார்க்கி காணண்டா. தூங்கிடுச்சா பிரதர்? மாத்தி கொண்டு வந்துட்டு போல இருக்கே. ஸ்பார்க்கி வெளியே வரியா? ஏய் வெளியே வா. ஒன்னு ஆளை காணன்னு பார்த்துட்டு இருந்த, நீ பாட்டுக்கு வந்துட்டு இருக்கிற. ஸ்பார்க்கி என்ன ட்ரெஸ் மாத்தாம அப்படியே வந்திருக்க? கால் எடுத்துக்கணுமா? கால் எடுக்கணுமா? உனக்கு ஒரு ஆள் வேறையா?
அப்படிங்களா? டேய் சொல்லவே இல்லை. அவங்க காலையில் சாப்பிட்டது சொல்கிறாங்க. நான் வந்து காலையில் சாப்பிட்டதை கேட்டேன். ஓ, காலையில் சாப்பிட்டது நீயும் கேட்டியா? சூப்பர். அழகாக ஜூஸ் எல்லாம் குடித்தாங்க. எங்கள் பிள்ளைங்க தங்கமான பிள்ளைங்க. நான் வந்து தங்கமான பையன். ஓ, நீயே தங்கமான பையன்தான். நம்ம விபிஎஸ்க்கு வந்துட்டாலே தங்கமான பிள்ளைங்க, தங்கமான தங்கச்சி, தங்கமான தம்பி. ஆமாம் தானே? வெரி குட். அண்ணே பாதி பேர் தெரியல. பாதி பேர் தெரியலையா? ரைட், ஓகே. அந்த வீடியோ எடுக்கிற அண்ணா கொஞ்சம் மறைக்காம தான் சரி. ரைட். அண்ணே சொல்லு ஸ்பார்க்கி. ஜாலியாக இருக்கு. ஜாலியாக இருக்கு. சிரிச்சுட்டே இருக்கு போல இருக்கு. சிரிச்சுட்டே இருக்கும் போல இருக்கா? ஏன்? எல்லாத்தையும் பார்த்து ஊன் இருக்காங்களே. ஓ, நீங்களும் உம்மன் இருக்கீங்களா? கொஞ்சம் சிரிச்சு காமிச்சிரு பார்க்கலாம். நல்லா சரி. பயமா இருக்கு. பயமா இருக்கா? நீங்க சிரிக்கிறத பார்த்து ஸ்பார்க்கிக்கு பயம் வந்துருச்சு. அண்ணே பாதி பேர் பல்லு விளக்கல. அண்ணே பாதி பேர் பல்லு விளக்கலையா? பல்லு விளக்குறீங்களா இல்லையா? ஆமா, தம்பி தங்கச்சிங்களும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. காலையில எழுந்திருச்ச உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? நல்லா தூங்குனாங்க. நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குனீங்களா? தூங்கலையா? தூங்கலையா? காலையில இருந்துச்சு அப்படியே வந்துட்டீங்களா? அப்படியே வரல. அவங்க ரொம்ப நல்லா குளிச்சு கிளம்பி அழகா சூப்பரா வந்திருக்காங்க. ஆனா நிறைய பைபிள் வாசிக்கலையே. பைபிள் வாசிங்களா? வாசிக்கலையா? காலையில காலையில வீட்டுல வாசிங்களா? வாசிங்களா இல்லையா? அண்ணே போய் சொல்றாங்க. போய் சொல்றீங்களா? வாசிங்களா? வாசிக்கலையா? அண்ணே எனக்கு நல்லா தெரியுது வாசிக்கல. வாசிக்கிறவங்க மட்டும் கைதுக்கு பார்க்கலாம். நான் பைபிள் வாசிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைதுக்கு. உண்மை சொல்லு, பொய்யா சொல்லக்கூடாது. ஓகே, வெரி குட். ஆனா டெய்லி நம்ம என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும். ஆமா, டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஏசப்பா நம்ம கூட பேசணும். அப்பதான் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியும்? ஏசப்பாக்குள்ள சூப்பரா வளர முடியும். என்ன ஸ்பார்க்கி, கரெக்ட் தானே? சரி ஸ்பார்க்கி. சரி ஸ்பார்க்கி கிட்ட உங்க சூப்பரா ஒரு வசனம் சொல்றீங்களே நீங்க வந்து. இன்னைக்கு என்ன வசனம் படிச்சீங்க? இன்னைக்கு என்ன வசனம் படிச்சீங்க? நீங்களாம் வசனம் படிச்சீங்களா இல்லையா? அண்ணே படிக்கலையாட்டிருக்க. இல்ல, படிச்சாங்க. அவங்க வசனம் படிச்சாங்க. யார் வந்து சொல்ல வரீங்க? வசனம் சொல்ல வர்றதுக்கு வாங்க வாங்க, வசனம் சொல்றோங்க. அண்ணே தப்பா சொல்றேனே. தப்பு தப்பா சொல்ற. நீ சொல்லு. அவன் பிறருக்கான வகையல்ல. பிறனுக்கானவைகளே அல்ல. அண்ணே நான் சொன்னேனா? நீ சொன்னியா? அவன் தனக்கான வகையே அல்ல, தனக்கானவைகளே அல்ல. பிறருக்கான வகைகளையும் பிறனுக்கானவைகளே நோக்குவானாக. நோக்குவானாக. பிலிப்பியர் 2:4. பிலிப்பியர் 2:4. நான் நல்லா சொன்னேனா? தம்பி நல்லா சொன்னேனா? யார் நல்லா சொன்னா? யார் நல்லா சொன்னா? ஸ்பார்க்கி நல்லா சொல்லிச்சா? தம்பி நல்லா சொன்னானா? நான் தான். தம்பியா? சரி, நல்ல ஒரு கைது தட்டலாம் அவன் தம்பிக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ. வெல்கம். ரைட், ஓகே. சரி, தேங்க்யூ. நம்ம எப்பவுமே யாரை நோக்கி பார்க்கணும்? யாரை நோக்கி பார்க்கணும்? ஆமா, ஏசப்பாவை நோக்கி பார்க்கணும். தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கோ. நல்லா கவனிக்கிறியா? அண்ணே சொல்லு ஸ்பார்க்கி. நானு பாட்டு பாட்டா. பாட்டு பாடுறியா? ஸ்பார்க்கி பாட சொல்லாமா? பாட சொல்லாமா? எல்லாம் நேரம் பாருங்க. நீங்களாம் நேரா உட்கார்ந்தா ஸ்பார்க்கி பாடும். பின்னாடி யாரோ பேசுறாங்க. யார் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. சத்தம் மட்டும் இங்க கேக்குது. ஒருவேளை ஆன்டிமார் பேசுறாங்களோ? அவங்க சத்தம் கேக்குது. ஆன்டிமார்லாம் அமைதியா இருங்க. ரைட். சரி ஸ்பார்க்கி, நீ ஒரு பாட்டு பாடிடு. அவங்கள சூப்பரா கேட்க ரெடியா இருக்காங்க. எல்லாம் நேரம் பாத்துக்கோங்க. எல்லாம் நேரா உட்காரணுமா ஸ்பார்க்கிக்கு? கையை கட்டி கூறுங்க. கையை கட்டி உட்காரணுமா? ஸ்பார்க்கி பாடணும்னு சொன்னா நீங்க கையை கட்டி உட்கார்ந்தது அழகா பாடும். சரியா? சரி ஸ்பார்க்கி, பாட ரெடியா இருக்கியா? அண்ணே என்ன பாடுறது? என்ன பாடுறது? இப்பதான் பாடுறேன்னு சொன்னா அதுக்குள்ள என்ன பாடுறேன்னு கேக்குற? பாடுறோம். ஓகே, பாடு. 1 2 3 சொல்றீங்களா? 4 5 6. ஏய், உன்னை பாடத்தானே சொன்னாங்க. நான் பண்ணல. பாடுனா? பாடவ செஞ்சான் இல்ல. 4 5 6 தான் சொன்னேன். பாடுனே. பாடுனியா? பாடிச்சா இல்லையா? பாடுனே. பாடுனே. அண்ணே பார்க்கலாமா? பார்க்கலாம். நீ பாடாம பாடுனீங்க. அத இப்ப அவங்கள சூப்பரா ஆக்ஷன் பண்ணி சூப்பர் டான்ஸ் ஆடுவாங்க. நான் தான் ஆடுவேன்.
ஓகே, நீ கூட ஆடுவ. இன்னைக்கு என்ன பாட்டு கத்துக்கிட்டீங்க? டியாலோ. சரி, டியாலோ பாடிடலாமா? ஆக்ஷன் பண்ணிடலாமா? ரெடியா? ஓகே அண்ணே, நான் நல்லா டான்ஸ் ஆடுறேனா? அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க, பார்க்கலாம். பார்க்கலாம். அவங்க தான் சூப்பரா டான்ஸ் ஆடுவா. நான் தான் நல்லா டான்ஸ் ஆடுவேனே. பார்க்கலாம். யார் நல்லா டான்ஸ் ஆடுவா? நான் தான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். நான் தான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். பார்க்கலாமா? யார் நல்லா ஆடுறான்னு பார்த்துருவோமா? பார்த்துடலாமா? அண்ணே, சேலஞ்ச். சேலஞ்ச். சரி, பின்னாடி இருக்கிற டீச்சர் சேர்ந்து ஆடுங்க. உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ரைட், எந்திரிக்கலாமா? 1 2 3. அக்கா வாங்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அக்கா சாப்பிட்டீங்களா? ரெடி. டான்ஸ் ரெடியா? ஓகே, டான்ஸ் ஆட ரெடி. Dialo, dialo, dialo. Dialo, dialo, dialo. Dialo, dialo, dialo. இயேசு சாமி ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவரை போல சிந்திப்போம் எப்போதுங்க. எதையும் வீண் பெருமையாக செய்ய மாட்டோம். ஆர்கியூ பண்ண மாட்டோம். தாழ்மையாயிருந்து மற்றவங்களை மென்மையான நினைப்போம். Dialo, dialo, dialo. Dialo, dialo, dialo. Dialo, dialo, dialo. Dialo, dialo, dialo. ஸோ ஃப்ளைட்டில் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுல்ல? இந்த டேக் ஆஃப் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது. சரி நிக்கி, உனக்கு எப்படி இருந்தது சிங்கப்பூர் டூரு? சூப்பரா இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சு. எங்க வேலைக்காரங்களா? ஆமாம், அந்த ராமு, சோமு, சாமு எங்கடா போனீங்க எல்லாரும்? வந்துட்டோங்கம்மா. டே, ஏன்னா கஷ்டப்பட்டு பேக்கை தூக்கிட்டு இருக்கோம், பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன். கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. எப்பம்மா பிச்சுறாதடா. எப்பம்மா சிங்கப்பூர்ல இருந்து வந்தீங்க? இதை இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes. 5 minutes-ஆ? இப்போதான் நாங்க வந்தோம், அதுக்குள்ளே வந்துட்டீங்க. எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களாங்கம்மா? உங்களுக்கு வாங்கிட்டு வராமையா இருப்போம். அம்மா வாங்கியிருக்காங்க, நிறைய எடுத்துட்டு வரோம். சாமு, நீ அந்த பேக் வச்சிருக்கிறத பார்த்தா உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து இதாயிடும். சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற? ஒழுங்கா வையே. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து அந்த லக்கேஜ் எல்லாம் இன்னும் அந்த கார்ல இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சிருங்க. சரிங்களா? சரிங்கம்மா. பத்திரமா எடுத்து வைங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்க. ரொம்ப டயர்டா இருக்குல்ல, ரெஸ்ட் எடுக்கணும் போலே இருக்கு. என்ன பண்றது? வாட்ச் வேற டைமண்ட் வாட்ச்மா, நான் போய் காமிச்சிட்டு வரவா உங்ககிட்ட எல்லாட்டையும்? தங்கமே, டைமண்ட் வாட்ச் தானே அதை போய் நீ இப்போ காமிக்கிறேன்னு சொல்கிற. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அது கொஞ்ச நேரம் பத்திரமா வை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகலாமே. போமா, நான் காமிக்கிறேன். இங்க இருக்காங்க. என்ன பாப்பா இங்க பாருங்க, நான் வந்து வாட்ச் வாங்கியிருக்கேன். செம்மையா இருக்கு. ஏய், தொடாதீங்க. பாப்பா காமி. டைமண்ட் வாட்ச் பாப்பாவோட வச்சு நான் பாக்குறேன். பாத்துக்கோங்க, தொடலாம் அழகா இருக்கே. செய்யாதீங்க. ஓ, ஏய், கோல்டும் டைமண்டும் கலந்து. எனக்கு காமிங்கம்மா. ஓ, அழகா இருக்கு. போதும். அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. சூப்பரா பாப்பா நீ பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. அவன் பாப்பா Okay, பத்திரமா okay. எடுத்து வச்சுக்கோ. இவங்கள எடுத்துருவாங்க, பாத்துக்கோ. சரி சரி. ஆள பாரு, நாங்க எடுக்கிறோம் மாமா. ஆண்டி குளிக்கணும். போ குளிமா. சரி, போய் குளிச்சுட்டு வாங்க. இன்னும் போல. சரி, நான் போயிட்டு வரேன். பாப்பா கலந்து ஒரே வேலை. சே, இதை தொட அதை தூக்கு இதை தூக்குன்னு. சே, சிங்கப்பூர்லேருந்து வந்தாங்களாம்னோ பெருசாப்பா, பெரிய என்னமோ இந்த ஊரில் போயிட்டு இந்த மாதிரி. ஏ வாட்ச், அடாடாடாடா,
டைமண்ட் வாட்ச் சூப்பராக இருக்கே. யாராவது பார்க்குறாங்களா? யாரும் பார்க்கல. வச்சிட்டமா. ஐயோ இந்த அம்மா வந்துடும் போல இருக்கே. வச்சிட்டமா பாக்கெட்டில். சாமு தண்ணி வச்சுட்டே சாமு. வச்சிட்டமா, அப்பயே வச்சிட்டமா. டேய் சத்தம் மட்டும் வருது, ஆனால் தண்ணி இங்கே காணுமேடா. சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? என்னைக்கு எங்கே போனான்னு தெரியலையே என்னம்மா? என்னைக்கு ஓகே சரி அந்த வாட்ச் எடுத்துட்டு வா. நானே இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கல. கொஞ்சம் எடுத்துட்டு இங்கே தான் வச்சேன். ஆண்ட்ரியா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஆண்ட்ரியா கிட்ட காட்ட கொண்டு போனியா? இல்லையே, நான் இங்கே தான் கழட்டி வச்சுட்டு போனேன். இங்க வச்சுட்டு போனியா? ஆமா. இன்னைக்கு நீயே இல்லம்மா, ரியலா சொல்றேன். நீ அந்த வாட்ச் தான் எனக்கு வேணும் ஒத்த கால்ல நின்னு வாங்குன. இப்படி வந்து கீழே எங்கேயாச்சும் விழுந்திருக்கா பாருங்க. என்ன சாரிம்மா, நான் இங்கே தான்மா வச்சுட்டு போனேன். பேக் உள்ள இல்ல. இல்லையா? தெரியலையே. இந்த இதுக்குள்ள இருக்கா? என்ன நிக்கி நீ தொலைச்சிட்டியா? சரி இப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு யாராச்சும் எடுத்துருப்பாங்களோ 3 பேர்ல யாராச்சும். சரி ராமு சோமு சாமுக்கு ஒன்று வைக்கலாம். ஓகே நான் ஜாயின் பண்ணிட்டு நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். அவங்க 3 பேரை மட்டும் கூப்பிடுங்க. வாங்க, எங்க இருக்கீங்க? கூட்டிட்டு வா. ஆன்ட்டிஸ் அங்கிள் வாங்க. இது எப்படி டேலி பண்றதுன்னு தெரியல ஆண்டவரே. யாரும்மா அது ஆண்டி அங்கிள்ங்கிறது? யார் வாட்ச் எடுத்தா? ஆமா, பாட்டி மாதிரி இருக்கு. சொல்லுங்கம்மா ஏமா கூப்பிட்டீங்க? சொல்லுங்க. சரி இங்க பாரு, உங்களுக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? அந்த சிங்கப்பூர்ல இருந்து gift கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப அவளோட வாட்ச் காணோம். வாட்ச் காணுமா? வாட்ச் எவனோ எடுத்துருப்பான் நான் நினைச்சேன். மாமா நாளா எடுக்கலாமா? இங்க ரெண்டு பேரும் நல்லா செக் பண்ணுங்கம்மா. நான் நினைச்சேன்ப்பா. நாளா எடுக்கலாமா? எங்க இருக்குன்னு கூட தெரியாதுமா. அது கருப்பா சோப்பான்னு கூட எனக்கு தெரியாதுமா. இப்பவே சொல்லிருங்க எடுத்திருந்தா. நீங்க தான் எடுத்திருப்பீங்க. ஏமா நீ எடுத்தியாமா? நான் எடுக்கிற மாதிரியா மூஞ்சி அப்படியே இருக்கு. நாளா எடுக்க நாங்களாம் எடுக்கலாமா? சரிம்மா சரி, உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறத அப்படியே வச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உண்மை உள்ளவங்க யாருங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு அந்த 3 குச்சி அந்த உடச்சி எடுத்துட்டு வா. ஏன் கொஞ்சம் பறிச்சுட்டு வா, சீக்கிரம் பறிச்சுட்டு வா. செடியிலேருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்துடு. ஓகே இது வந்து மேஜிக் குச்சி. சரியா? மேஜிக் குச்சியா? ஆமா. இது என்ன செய்ய போகுதுமா? இது என்ன பண்ணுனா பல்லு பல்லு நோண்டவாமா? அது மாட்டுக்கு பல்லு இது பண்றது. மாட்டுக்கு கரெக்ட், மனுஷனுக்குலாம் மாட்டுக்கு. ஓகே இந்த 3 குச்சியை வந்து உங்க 3 பேத்துக்கு நான் தர போறேன். சரிம்மா கொடுங்கம்மா. இரு இது என்னது லாலிபப்பா இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இந்த குச்சியை வந்து நீங்க வச்சிருக்கணும். சரியா? யாரு வந்து இந்த வாட்சை எடுத்தாங்களோ அந்த வாட்ச் எடுத்தவங்களோட குச்சி 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இல்லை, ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துரும். என்னது வளர்ந்துருமா? ஆமா. சும்மா ஏதாவது சொல்லாதீங்கம்மா. இந்த அளவுக்கு வளர்ந்துரும். ஓகே நல்ல எடுக்காதவங்களுக்கு பிரச்சனை இல்ல, எடுத்தவங்களுக்கு நாளா எடுக்கலாமா? எனக்கெல்லாம் ஒண்ணாவதுமா, எனக்கெல்லாம் அப்படியே இருக்கும். ஓகே கரெக்டா 12 மணிக்கு வளர்ந்துரும். சரியா? இந்த குச்சியை பத்திரமா வச்சு நாளைக்கு கொண்டு வாங்க. இந்த சரிம்மா. எனக்கெல்லாம் வளராது, இந்த உனக்கு வளரும். ஓகே எனக்கு தெரிஞ்சு அந்த ராமுவா சோனுவா ஏதோ ஒரு பேரு அவன் தான் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். எனக்கும் அதான் தோணுது. கண்ணை உருட்டி பார்த்தா ஒரு மாதிரி பார்த்தா. ஏமா என்னம்மா என்ன பத்தி தப்பு பேசிட்டீங்க? நான் எடுத்த மாதிரியே சும்மா எனக்கு இவனை பார்த்தாலே டவுட் இருக்கு. எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போறேன். நவுந்து போங்க. ஆமா இருக்கிறது ஒரு சேர் தான் நவுந்து வரும் உட்காரணும். சபா தூங்குவோம், நம்ம தான் எடுக்கவே இல்லை. அதுதான் என்ன பண்றது? தூங்க சும்மா கதடிக்காதீங்க. ஐயோ தூக்கமும் வர மாட்டேங்குதே. இந்த அம்மா நாளைக்கு காலையில் யார் எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்களோட குச்சி கை அளவுக்கு உடஞ்சி போயிருமாம்மா, சைஸ் கம்மியாயிருமா. ஐயோ வளர்ந்துருமா? ஆமாம். ஐயோ வளர்ந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோமே, என்ன பண்ணுறது? நல்லா தூங்குதுங்க, என்ன பண்ணுறது? நல்லா யோசிக்கலாமா? யோசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நல்லா சிந்திப்போம். ஐடியா வந்துருச்சு. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? யார் எடுத்தாங்களோ அவங்க குச்சி வளருமாமா. சரி
அழதானே செய்ய. நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ இருக்குமா அந்த அம்மா கை, குண்டு கை வேற, அதனால் இவ்வளோ இருக்கும். உடச்சிட்டோம்னா எல்லாம் ஈக்குவல் ஆயிரும்ல. பா இனி ஒன்றும் பண்ண முடியாது. இனி யாரும் என்ன சொல்ல முடியாது. தூங்குங்க தூங்குங்க, நான் மாட்ட மாட்டேனே. ஆவாடா. போதும் தூங்குனது எந்திரிங்க எல்லாம். சீக்கிரமா வேலையெல்லாம் செய்யணும். அவங்க வேற என்னமோ 6 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க. ஐயோ ஆமா எனக்கெல்லாம் குச்சில வளர்ந்த மாதிரியே இல்லை. அந்த சும்மா அந்த அம்மா உருட்டி இருக்கு. எனக்கு என்னமோ உருட்டுறாங்கன்னு தான் தோணுது. அதுதான். ஏம்மா எங்கம்மா இருக்க? தூங்கி எந்திரிச்சு 10 மணி ஆச்சு, உங்களை காணோம். நிக்கி, அந்த 3 பேரையும் கூப்பிடுமா நிக்கி. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். எனக்கு என்னதான் நடக்குது. ஏம்மா ராமு சோனு எல்லாம் வாங்க. ராமு சோமு சாமு எல்லாம் வாங்க. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஓகே, எல்லாரும் உங்க குச்சியை கொடுங்க கையில. இந்தாங்க. எங்களுக்கெல்லாம் வளரவே இல்லை. இதெல்லாம் வளரவே இல்லைம்மா. பாருங்க எல்லாம் ஒன்றா இருக்குமா. நான்லாம் ஒன்றும் பண்ணலம்மா. பாத்தியா, ஒன்று மட்டும் குட்டையா இருக்கு. அப்புறம் 2 திருடுங்களா? 2 பேர் வாட்ச் திருடி இருக்காங்க சேர்ந்து. ஏய் தங்கமே, குச்சி என்னைக்காவது வளருமா? நான் சொன்னதை கேட்டு இவர் இருக்காருல்ல இந்த சோமு என்ன பண்ணிருக்கானா, அந்த இது அது ஏன் குச்சி இல்லம்மா, நீ கையில இருந்தா வாங்கினேன் நானு. என்கிட்டயே வா. நான் நினைச்சேன் இவன் உருட்டு கண்ணு உருட்டு. தெரியாம எடுத்துட்டமா. அப்பவே நினைச்சேன். தெரியாம எடுத்துட்டமா, மன்னிச்சுக்கங்கம்மா. ஐயோ ஓகே, இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கக்கூடாது, ஏசப்பாக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். கரெக்ட் தானே? இன்னைக்கு காலையில் கூட நிறைய விஷயங்கள் நம்ம என்ன யோசித்தோம், எனக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படிலாம் யோசிச்சோம் தானே. அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தால் இங்கே என்ன நடக்குது? ஏசியில் இங்கே உட்காந்தா ரொம்ப குளிருது, நடுவில் உட்காந்தா வேர்க்குது. அதுக்கு நீங்கள் வந்தால் குளிர் அடிக்குது, அங்கே போனால் இப்படி. எனக்குன்னு என்ன பண்ண மாட்டேங்குது, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய யோசிக்கிறீங்க தானே. உட்கார வச்சு கால் வலிக்குது, காலை நீட்டி உட்காந்தா ஜீவித்தை கப்பாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக நடக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள்? நம்மளை மாதிரி யோசிக்கணுமா, ஆண்டவர் மாதிரி யோசிக்கணுமா? சொல்லுங்கள் பார்க்கல, யாரை மாதிரி யோசிக்கணும்? ஏசப்பா மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண போகிறோம். ஓகே, கண்ணை மூடி உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் எனக்கு ஏன் நடக்குதுன்னு தெரில, நான் ஜோம் பண்ணாலும் மாறலை, அப்படி இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்கள் மைண்டில் அப்படியே கொஞ்சம் ஒரு பட்டியல் போட்டுக்கோங்க பார்க்கலாம். பிங்க் கலர் அக்கா, உங்களோட மைண்டில் அப்படியே யோசிங்க, கண்ணை மூடி யோசிங்க. உங்களுக்கு என்னெல்லாம் அப்படி இருக்கோ அதெல்லாம் யோசிங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? யாராவது உங்களை கோவப்படுத்தினா உடனே கோவப்படுற மாதிரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லாமா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே. கண்ணை மூடி கேட்கலாமா? உங்களை மாதிரி யோசிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா.
என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. கொடுசேன் சொல்லுங்க. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. குட்டீஸ், ஒரு விஷயம் நான் எனக்கு ஏசப்பா சொல்கிறனால நான் சொல்கிறேன். நிறையா டைம் இந்த மாதிரி நீங்கள் சர்ச்சில் கேட்டோ இல்லை யாராவது சொல்கிறத கேட்டு, அம்மா சொல்கிறத கேட்டு நான் நல்ல பிள்ளையாக வாழணும், ஏசப்பா மாதிரி வாழணும்னு நினச்சி ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. ஆனால் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கூட மாறி அவ்வளோ ஒரு நம்மளுக்கே பிடிக்காத மாதிரி, எனக்கே பிடிக்கல, நம்ம என்னதான் வெளியில் சிரித்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கே பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்குமே இருக்குங்க. எனக்கு தெரியுது. ஏசப்பா 2-3 பேரை ஞாபகப்படுத்துகிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஏசப்பாட்ட சொல்லாமா, ஏசப்பா என்னை நம்பி என்னை கூப்பிட்டீங்கல்ல, எனக்கு மேலே அன்பு காமிச்சிங்கல்ல, என்னை ஷைன் பண்ண வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கல்ல ஏசப்பா. ஆனால் எத்தனையோ நேரத்தில் நீங்கள் நம்பினதுக்கு ஆப்போசிட்டாக நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே. உங்களுக்காக உங்களை மாதிரி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து காட்டுவேன் ஏசப்பா. எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் உங்களை தடுக்கும். ஏசப்பா கிட்ட அதை சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னோடய மொபைல் ஃபோன் என்னை தடுக்குது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நெருங்க முடியாதபடிக்கு, உங்கள் அன்பை காட்ட முடியாதபடிக்கு, உங்களை மாதிரி வாழ முடியாதபடிக்கு எங்களை தடுக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஆண்டவரே என்னை எல்லாத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை கைப்பிடிச்சு நடத்துங்க, நான் வாழ்ந்து காட்டுவேன் ஏசப்பா. என்னை நம்பினீங்களே, இத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த குட்டி பிள்ளையான என்ன ஆண்டவரே, இந்த வந்த இடத்துல இங்கே இருக்கிற நீங்கள் என்னையே ஆண்டவரே நான் இப்படி இருப்பேன்னு சொல்லி என்னை நம்பினீங்களே ஏசப்பா. நான் வாழ்ந்து காட்டுவேன். நான் இனி மாதிரி விழுந்தெல்லாம் இல்லை, நான் வாழ்ந்து காட்டுவேன் ஏசப்பா. சொல்லாமா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. குட்டீஸ், இன்னொரு விஷயம், ஏசப்பா 5 அப்போ 2 மீன் 5000 பேருக்கு கொடுக்கும்போது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டாங்க. ஏசப்பா அற்புதம் செய்யும்போது நிறைய பேர், நூற்றுக்கணக்கான மக்கள், நிறைய பேர் அவங்கக்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அவரோட பயணிக்க 12 சீஷர்கள் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனால் அவரோடு ஜெபிக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் 3 பேரை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட ஏசப்பா என்ன நினைக்கிறாங்க, ஏசப்பா என்ன விரும்புகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்க முடியல. ஆனால் ஏசப்பா உன்னையும் என்னையும் பார்த்து கேட்குறாரு, நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ, நான் இந்த உலகத்தில் நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ, நீ என்னை புரிஞ்சுக்குவியான்னு கேட்குறாரு. ஏசப்பாக்கு யாருமே இல்லாத மாதிரி கேட்குறாரு. இத்தனை பேர் சாப்பிட்டாங்க, இத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சேன், இத்தனை பேர் என்னை ஃபாலோ பண்ணாங்க, ஆனால் என் கூட யாருமே இல்லை, நீ நிற்பையான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏசப்பாட்ட சொல்ல, ஆண்டவரே நான் இருப்பேன்,
என்னை நம்புங்க இயேசுப்பா. இன்னும் ஒரு தடவை நம்ம பாட போகிறோம். உங்கள் இருதயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாத்தையும் விட ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரேன் சொல்லலாமா? உங்கள் வார்த்தையில் உங்கள் வாயிலிருந்து சொல்லலாமா? என்னை நம்புங்க ஏசப்பா, நான் அப்படி போக மாட்டேன் ஏசப்பா, நான் நம்புங்க ஏசப்பா. என்னை காலையில் எழுப்பிடுங்க, நான் ப்ரேயர் பண்ணுவேன், நான் பைபிள் படிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், உமக்காக நான் வாழுவேன்னு சொல்லி ஆண்டுட்டு சொல்லலாமா? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா. நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா. ஆமா ஆண்டவரே, இது வரைக்கும் நாங்கள் எப்படியோ வாழ்ந்திருக்கோம் ஆண்டவரே. உங்கள் அன்பை தெரிஞ்சிருந்தாலும், உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாலும், ஏசப்பா எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தாலும், எத்தனையோ நேரத்தில் எங்களை மட்டுமே நாங்கள் யோசிச்சு அப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்திருக்கோம் ஆண்டவரே. இனி நாங்கள் அப்படி இல்லை ஏசப்பா. உங்களுக்காக உங்களுடைய ஒழியை அந்த உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாக, உம்முடைய அன்பை காட்டுகிறவர்களாக, உம்மை போல யோசிப்பவர்களாக, உம்மை போல உதவி செய்பவர்களாக கர்த்தர் எங்களை இந்த உலகத்தில் வச்சிருக்கீங்கிறத நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை நம்புங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ தங்கங்களா, தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.